ஸ்பெஷலி இன்னைக்கு குல்சாத் ஆதிஜியினுடைய விசேஷமான உங்களுடைய நினைவு நாள்ல நம்ம எல்லாருமே இங்க வர்ச்சுவலா ஆன்லைன்ல ஒன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே சேர்ந்திருக்கோம். ஆக்சுவலி என்னுடைய சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க சில தாதிஜியோட ஸ்பெஷாலிட்டிஸ் பிளஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் பத்தி ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ண நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட பார்த்த ஒரு சில விஷயங்களை உங்களோட நான் வந்து ஷேர் பண்றேன். நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில பிகே லைஃப்ல வந்த உடனேயே ஆக்சுவலி நம்ம எல்லாருக்குமே ரோல் மாடலா முன்னால சிவபாபா, பிரம்மா பாபா, அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது திருமூர்த்தி தாதிகள், பிரகாஷ்மணி தாதி, ஜான்கி தாதிஜி, குல்சார் தாதிஜி. ஸோ இதுல கூட பர்டிகுலர்லி ஆஸ் அ பர்சனல் திங் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நிறைய வந்தது எடுத்துக்கிட்டது குல்சார் தாதிஜின்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் மேபி நம்ம பேசிக்லி ஃப்ரம் சென்னை, அந்த ஒரு ரீசனா கூட வந்து இருக்கலாம். ஸோ தாதியோட ஸ்பெஷாலிட்டிஸ் அப்புறமா ஃபினிஷ் பண்றதுக்கு முன்னால நம்மளுடைய சில பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸும் உங்களோட வந்து நம்ம வந்து ஷேர் பண்றோம். தாதிஜி அவர்கள் வந்து சில விஷயங்களை வந்து நீங்க மத்தவங்க சொல்றப்பையும் கேட்டிருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு ரீகால் தான். ஏன்னா எப்படி இருந்தாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறப்ப நம்ம லைஃப்ல அப்ப எப்படி வரணும் அப்படிங்கறது நம்ம ஈஸியா வந்து கொண்டு வர முடியும் லைஃப்ல. தாதிஜி நியர்லி யூஸ்வலா சொல்லுவாங்க 9 இயர்ஸ்ல பாபாட்ட வந்தாங்க அப்படின்னு. ஆனா தாதியோட ஒரு சின்ன அவங்களோட ரெக்கார்டிங் ரொம்ப பழசுது ஒண்ணு கேட்டுட்டு இருந்தேன். தாதி அவங்கள பத்தி தன்னை பத்தி அவங்களே ஷேர் பண்றாங்க. சோ அதுல தாதிஜி சொல்றாங்க 8 இயர்ஸ் 8 வருஷமா அவ்வளவு சின்ன ஒரு குழந்தை 8 இயர்ஸா இருந்தப்பதான் தாதி குல்ஜா தாதி அவர்கள் வந்து அவங்க அம்மாவோட பாபா கிட்ட வந்து பாக்குறதுக்காக வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். அவ்வளவு சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் டைமா தாதி வந்து பாபாவை பார்க்க வந்தப்பவே ஃபர்ஸ்ட் டைமே தாதிக்கு வந்து தாதின்னு சொல்றப்ப ஒரு குழந்தைன்னு எடுத்துக்கோங்களேன். 8 இயர்ஸ்ங்கிறப்ப ஒரு சின்ன குழந்தைக்கு ஸ்ரீ கிருஷ்ணருடைய காட்சி வந்து கிடைச்சிருக்கு. இப்ப வந்து நம்மளே வந்து பார்க்கலாம், ஒரு சின்ன குழந்தை அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து தெரியல. தாதி வந்து ஸ்ரீ கிருஷ்ணருடைய காட்சியை பார்த்துட்டாங்க. பட் என்ன பார்த்தேன், பார்த்தது ஸ்ரீ கிருஷ்ணர் தான் அப்படின்லாம் சொல்ல தெரியல அந்த ஏஜ்ல. அப்ப காட்சி பார்த்து முடிச்சுட்டு வந்தோடனே அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பேசுறாங்க, என்னமோ நான் ஒருத்தரை பார்த்தேன் பார்த்தேன் அப்படின்னு. அப்ப அவங்க அம்மா வந்து ஏதோ யாரோ ஒரு தேவதாவுடைய காட்சி பார்த்திருக்கா என் பொண்ணு அப்படின்னு அவங்க அம்மா புரியுது. பட் யாருன்னு குழந்தைக்கு சொல்ல தெரியலையே அப்படின்னு அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, வீட்டுல இருக்கக்கூடிய அந்த சிலைகள்லாம் மூர்த்திகள்லாம் குட்டி குட்டியா வச்சிருப்பாங்களே விக்கிரகங்கள்லாம் பூஜை பண்றதுக்கெல்லாம், அதெல்லாம் குட்டி குட்டியா எடுத்துட்டு வந்து தாதி கிட்ட காட்டுறாங்க. நீ உங்களை பாத்தியா, இவங்கள பாத்தியா, யார பார்த்த அப்படின்லாம். குல்சார் தாதிஜி சொல்றாங்க, நான் வந்து சொன்னேன் இது எதுவுமே கிடையாது அப்படின்னு. ஏன்னா தாதி வந்து ஆக்சுவலா காட்சி பார்த்தது வந்து அவ்வளோ ரொம்ப அழகா இருந்ததாம். அவ்வளோ நல்ல ஃபீச்சர்ஸ் இருந்ததாமா. அப்ப ஸ்ரீ கிருஷ்ணருடைய மூர்த்திய காட்டுறப்ப கூட தாதியால இவங்கள பார்த்தேன்னு சொல்ல முடியலையா. ஏன்னா அந்த சிலை பார்க்கறதுக்கும் தாதி காட்சியா பார்த்ததுக்கும் அவ்வளோ ஒரு டிஃபரன்ஸ் இருந்ததாமா. அதாவது தாதி என்ன சொல்றாங்க, அங்க இருக்கக்கூடிய கூட இருந்தவங்க கூட அந்த சிலையை விட ரொம்ப வண்டர்ஃபுல்லா ரொம்ப அழகா இருந்தாங்களாம். சோ அவ்வளோ வித்தியாசம் இருக்கு நம்ம காட்சியில பாக்குறதுக்கும் நம்ம கண் முன்னால இப்ப இன்னைக்கு உலகத்துல பார்க்கக்கூடிய தேவதைகளுடைய சிலைகளுக்கும். அதனால தாதியால ஸ்ரீ கிருஷ்ணர் தான் பார்த்தேன்னு ஃபர்ஸ்ட் சொல்ல முடியலையா கிளியரா அந்த குழந்தையா இருந்தப்ப. ஆனா சிந்தியில வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அந்த டைம்ல ஒரு பழக்கம் என்ன இருந்ததுன்னா, கண்ணாடி இருக்கும் இல்லையா, அந்த கண்ணாடியில என்ன பண்ணுவாங்கன்னா தேவதைகளுடைய அந்த பிக்சர்ஸ் மாதிரி எல்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்களாம். ஆனா தாதி சொல்றாங்க கிருஷ்ணருடைய போட்டோ பிக்சர் கூட கண்ணாடி எல்லாம் ஒட்டி இருந்தது வீட்டுல. ஆனா எனக்கு வந்து நான் சின்ன குழந்தையா இருந்ததுனால எங்களோட அட்டென்ஷன் நம்ம ஜாலியா விளையாடுவோம், சுத்துவோம், ஓடிட்டு இருப்போம், சாப்பிடுவோம், குடிப்போம், இப்படிதான் அட்டென்ஷன் இருந்ததே தவிர அந்த கண்ணாடியில வந்து யாரோடது ஒட்டி இருக்கு, அது யாரு இப்படின்லாம் கேட்கணும்னு எனக்கு தோணுனதே இல்ல. ஆனா இந்த காட்சி கிடைச்ச உடனே அம்மா விக்கிரகங்கள் சிலைகள்லாம் காட்டுறாங்க. ஆனா அப்ப கூட எனக்கு வந்து கிளியரா சொல்ல தெரியல. ஃபைனலி வந்து ஒரு ஹிண்ட் மட்டும் தாதி குடுத்தாங்களாம். ஏதாவது ஸ்ரீ கிருஷ்ணர் டான்ஸ் பண்ற போஸ் மாதிரி இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு படத்த காட்டுன உடனே தாதி சொன்னாங்களாம், "இந்த டான்ஸ் பண்ற மாதிரி தான் பார்த்தேன். ஆனா இத விட ரொம்ப நல்லா இருந்தாங்க" அப்படின்னு. அப்ப அவங்க அம்மா புரிஞ்சுகிட்டாங்களாம், ஸ்ரீ கிருஷ்ணருடைய காட்சி தான் வந்து தாதி பார்த்திருக்காங்க அப்படின்ட்டு.
சோ அப்ப வந்து அதுக்கப்புறமா தான் குல்சார் தாதிக்கு வந்து ஸ்ரீ கிருஷ்ணர்னா யாரு, என்ன, அவரை நம்ம ஏன் கும்பிட்டுட்டு இருக்கோம், அவரை இதெல்லாமே வந்து எல்லா டீடைல்ஸ் வந்து தாதி காட்சி காட்டினதுக்கு அப்புறமா அவங்க அம்மா சொல்லிதான் தாதிக்கு வந்து தெரிஞ்சதாமா. ஃபர்ஸ்ட் டைம் சாட்சாத்கார் கிடைக்கிறப்ப தாதிக்கு வந்து எதுவுமே தெரியாதாமா அது. சோ ஃபர்ஸ்ட் வந்து தாதி 8 இயர்ஸா இருந்தப்ப பாபாவை பார்த்தப்ப இந்த ஒரு காட்சி தாதிக்கு வந்து கிடைச்சிருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சின்ன வயசு தாதி வீட்டுல இருந்தாங்க. ஆனா 9 இயர்ஸ் ஆகுறப்ப அவங்க அம்மாவே தாதி வந்து தாதிய பாபாட்ட கூட்டிட்டு வந்துட்டு, இனிமேட்டு நான் வந்து நீங்க இந்த பொண்ணை வந்து இவ்வளவு உங்க கூடவே வச்சுக்கோங்க, நான் இனிமேட்டு கூட்டிட்டு போல அப்படின்ட்டு விட்டுட்டு போனாங்களாம். அவங்க அம்மாவே விட்டாங்களாமா பாபாட்ட. அதனால வந்து தாதிக்கு வந்து பந்தனம் அப்படிங்கறதுலாம் எதுவும் இல்லை. ஏன்னா அம்மாவோட கம்ப்ளீட் சப்போர்ட் இருந்தது. அம்மாவுக்கு தெரிஞ்சது தன்னுடைய குழந்தைகளை ஒருத்தி கண்டிப்பா பக்தியில போவாங்க அப்படி. அதனால தாதிய வந்து பாபா கிட்ட வந்து விட்டாங்க. இப்ப பாபா வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, எல்லா குழந்தைகளோட சேர்த்து வந்து தாதிய வந்து தங்க வைக்கலையா ஸ்டார்டிங்ல இருந்தே. தாதியோட நேச்சரே அப்படின்னா எல்லார்கிட்ட இந்த குழந்தை பருவத்துல இருந்தே ரொம்ப சிரிக்கிறது, பேசுறது, நிறைய ஷேர் பண்றது. அந்த மாதிரி அப்ப அந்த குழந்தை பருவத்துல இருந்தே ரொம்ப பேச மாட்டாங்களாமா தாதி. பை நேச்சர் அவங்களோடது அப்படிதான் இருந்திருக்கு. அப்ப பாபா வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, தான் இருந்திருக்கக்கூடிய அந்த பில்டிங்ல தாதிய வந்து தங்க வச்சுட்டு, ரொம்ப அந்த ஏகாகிரதை, அந்த கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ்ல இருக்கிறதுக்கான பிராக்டிஸ்லாம் தாதிய வந்து சின்ன வயசுல இருந்தே இஷாரா கொடுத்து பாபா வந்து பண்ண வச்சிருக்காரு. இப்ப தாதியோட ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து பாக்குறப்ப, ஃபர்ஸ்ட் திங் தாதி வந்து ஹாஞ்சிக்கான பார்ட் ரொம்ப நல்லா யஜ்ஞத்துல வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. பாபா நமக்கு சொல்றாரு ஹாஞ்சி பண்ணணும் அப்படின்னு. அதுல எக்ஸாம்பிளா உஷா தாதிஜி நமக்கு முன்னால இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பிரம்ம பாபா அவ்யக்த் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எல்லாருக்குமே தெரியும் குல்ஜார் தாதிஜி போக் வச்சாங்க. சிவ பாபா ஃபர்ஸ்ட் வந்து சிவ பாபா, பிரம்மா பாபா, பாப் தாதாவா குல்ஜார் தாதியோடல தான் ஃபர்ஸ்ட் டைமா வந்தாங்க. பட் இது வந்து பிரம்ம பாபா அவ்யக்த் ஆனதுக்கு அப்புறமா எல்லாம் அந்த காரியங்கள் ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஆஹ் போக் வைக்கணும் பாபாவுக்காக. இப்ப பிரகாஷ்மணி தாதி ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, புஷ்பசாந்தா தாதி இருந்தாங்க. அவங்க பெரியவங்க ஆக்சுவலா. குல்ஜா தாதி கொஞ்சம் சின்னவங்க மத்தவங்கள விட. இப்ப புஷ்பசாந்தா தாதிட்ட போய் இது வந்து நீ வந்து சந்தேஷி அவங்களும். சோ அவங்க கிட்ட போய் பாபா வந்து கேக்குறாங்க. இந்த மாதிரி தாதி, ஐ மீன் பிரகாஷ்மணி தாதிஜி படி தாதி போய் கேக்குறாங்க. நீங்க வந்து பாபாவுக்கு போகுவீங்க அப்படின்னு. அவங்க சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல மேரா மன் பர் ஜாயேகா. இல்ல ரொம்ப, ஏன்னா இந்த பாபா வந்து போயிட்டாரு, இவங்க யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அந்த ஒரு உணர்வுகள், அந்த ஒரு கவலை இதெல்லாம் உள்ள இருக்கிறப்ப என் மனசு நிறைஞ்சிருக்கு, என்னால போக வைக்க முடியாது அப்படின்ட்டாங்களாம். அப்புறமா பிரகாஷ்மணி தாதி இன்னும் 2 3 பேர்ட்ட கேக்குறாங்க. அவங்க இல்ல தாதி, என்னால இப்ப இந்த நிலைமையில பாபா போக வைக்க முடியாது அப்படின்றாங்க. சாரி. அப்பதான் பிரகாஷ்மணி தாதிஜி குல்ஜா தாதிட்ட வந்து வராங்க. குல்ஜா தாதிட்ட தாதி வந்து சொல்றாங்களா, படி தாதி சொல்றாங்க, குல் நீ வந்து மனா பண்ண மாட்டல, நீ எனக்கு நோ சொல்ல மாட்டல்ல அப்படின்னே தான் கேக்குறாங்க படி தாதி. குல்ஜா தாதிஜி சொல்றாங்களா, ஆஞ்சி தாதி, இல்ல தாதி நீங்க சொல்றீங்க, நான் போக வைக்கிறேன் அப்படின்னு குல்ஜா தாதிஜி அக்செப்ட் பண்றாங்க. சோ அப்பதான் வந்து பாபாவுக்காக குல்ஜா தாதிஜி, ஹிருதய் மோகினி தாதிஜி போக் வைக்கிறாங்க. அப்பதான் சிவ பாபா, பிரம்ம பாபா 2 பேருமே என்டர் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் பாப்தாதாவோட, அவ்யக்த பாப்தாதாவோட பத்ராமணி. பட் யாருக்குமே தெரியாது இல்லையா, இந்த மாதிரி போக் வச்சா பாபா வருவாரு, அதுக்கப்புறம் பாபா பேசுவார், ரோல் இதெல்லாம் யாருக்குமே தெரியாது, தாதிக்கும் தெரியாது. பட் தாதி அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் பிரகாஷ்மணி தாதிஜி சொன்னப்ப அஞ்சி பார்ட் பிளே பண்ணாங்க. பிரம்மா பாபா சரீரம் விட்ட அந்த சுச்சுவேஷன்ல கூட உஷா தாதிஜி அஞ்சி பார்ட் பிளே பண்ணாங்க. அதுக்கப்புறமா நமக்கு தெரியும் படி தாதிய பாபா நிமித்தமாக்கிட்டாரு. இப்ப பாண்டபவன் தான் ஹெட் குவார்டர்ஸா இருந்தது. இப்ப பாண்டபவன்ல நம்ம பாத்திருந்தீங்கன்னா தெரியும், ஹிஸ்டரி ஹாலுக்கு பின்னாலதான் தாதிஸ் இருந்த ரூம், அந்த பழையில இருந்த ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப தாதியோட ரூம், பிரகாஷ்மணி தாதி ரூம், குல்ஜா தாதி ரூம் எல்லாம் எதிர்ல அங்க பக்கத்துல பின்னாலதான் 3 தாதிஸுமே இருந்ததுலாம் இருக்கு. அப்ப அமிர்த வேலா முடிஞ்ச உடனே தாதிக்கு அதாவது படி தாதிக்கு ஏதாவது தாட்ல வந்துச்சு, ஏதாவது கேட்கணும் அப்படின்னு யஜ்ஞத்துக்காக, இல்ல ஏதோ சம் டவுட் இருக்கு, கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா உடனே படி தாதி நேரா குல்ஜார் தாதி ரூமுக்கு போயிடுவாங்க. போயிட்டு, குல்ஜார் பச்சி நீ போய் இத பாபாட்ட கேட்டு வா. தாதிக்கு படி தாதிக்கு எப்ப தோணுதோ அப்பெல்லாம் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் நீ இப்ப போய் பாபாட்ட கேட்டு வா, திடீர்னு சொல்லுவாங்க. ஆனா குல்ஜார் தாதிஜி எப்பயுமே சொல்லுவாங்களா, சரி தாதி, ஹாஞ்சி தாதி, ஜெய்சே ஆப் கரே கஹேங்கே ஹம் கரேங்க. தாதிஜி நீங்க எப்படி சொல்றீங்களோ அந்த மாதிரி நம்ம செய்வோம். ஏன்னா படி தாதியை பாபா நிமித்தமா வச்சிருந்தாரு இல்லையா. சோ அவங்கதான் ஃபர்ஸ்ட் சீஃபா இருந்தாங்க. சோ அப்ப
நீங்க எப்படி சொல்றீங்களோ அந்த மாதிரி நான் செய்யறேன் தாதி அப்படின்னுவாங்க. ஈவன் பர்சனலி கூட நான் வந்து மதுபன்ல வந்து பட்டி டைம்ல வந்து நாங்க அந்த டைம்ல எல்லாம் போறப்ப மதுபன்ல சரண்டர்ஸ் பட்டியில போறப்ப குல்சா தாதியும் பிரகாஷ் மணி தாதிஜியும் ஒன்னா சில டைம்ல இருப்பாங்க ஸ்டேஜ்ல. அப்ப படி தாதி சொல்லுவாங்க, ஐ திங்க் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு டைம் டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடிஞ்ச உடனே டீச்சர்ஸ் ட்ரைனிங்கோட எண்டுல குல்சா தாதியும் படி தாதி 2 பேரும் ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. இப்ப நாங்க ஒரு 120 பேரா 150 பேர் டீச்சர்ஸ் ட்ரைனிங்ல அப்ப மதுபன்ல இருந்தோம். அப்ப அந்த முடியறதுக்கு முன்னால படிதாதி வந்து வந்திருக்கிறாங்க. குல்சாதாதி ஸ்டேஜ்ல இருக்காங்க. படிதாதி சொல்றாங்க குல்சாதாதிட்ட, பாரு என்னோட இவ்ளோ ஹேண்ட்ஸ் வந்திருக்காங்க, இவ்ளோ என்னோட குழந்தைகள் ரெடியா, எனக்கு இவ்ளோ கை கிடைக்க போகுது, பாபா கொடுத்துருக்க இவ்ளோ எக்ஸ்ட்ரா ஹேண்ட்ஸ் கிடைக்க போகுது, நீ மட்டும் வத்தன் போயிட்டு போயிட்டு வரல, என்னோட இந்த எக்ஸ்ட்ரா ஹேண்ட்ஸுக்கு எல்லாம் வத்தனை கூட்டிட்டு போ, நீ இப்பவே போ, பாபாட்ட போ, பாபாட்ட போய் என்னோட இந்த எல்லா குழந்தைகளையும் வத்தனோட அனுபவத்தை கூட்டிட்டு வர சொல்லு, எல்லார்ட்டையும் போயிட்டு நீ வந்து கூட்டிட்டு வர சொல்லு, எல்லாரையும் எமர்ஜ் பண்ண சொல்லு வத்தன்ல அப்படின்னு படிதாதி சொன்னாங்க. உஷாதாதி உடனே ஹான்ஜி பண்ணாங்க. அப்புறம் அந்த அந்த டைம்ல அதுக்கப்புறம் அந்த பாட்டு வச்சாங்க, அந்த டைம்ல போக வச்சாங்க, தாதி வத்தன் போனாங்க, போயிட்டு பாபாட்டே ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழேயும் வந்துட்டாங்க. கீழே வந்துட்டு பட்டி முடிஞ்ச உடனே சந்தேஷ் கொடுத்தாங்க. அப்ப வந்து அது முடிஞ்ச உடனே பிரகாஷ் மணி தாதிஜி கேட்டாங்க, உங்கள்ல யாருக்கு, ஏன்னா படிதாதி என்ன ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, என்னோட குழந்தைங்க எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்காங்க, இவங்க எல்லாம் வத்தல்ல வந்து பாபாவை கூப்பிட சொல்லு அப்படின்லாம் சொல்லி அனுப்புனாங்க இல்லையா குல்சா தாதிட்ட. அப்ப எங்க எல்லாரையும் பார்த்து படிதாதி கேக்குறாங்க, யார் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அவ்வியக்த வத்தன்ல? பாபா வந்து எல்லாரையும் எமர்ஜ் பண்ணியிருப்பாரு, தாதி கிட்ட நான் சொல்லி அனுப்பியிருந்தேன், நீங்க யாரு பாபா வத்தன்ல பாத்துட்டு வந்தீங்க அப்படின்னு. இப்போ 3-4 பேர் அந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டுலாம் கை தூக்குனாங்க. அது மாதிரி எப்ப என்ன சொன்னாலும், ஏன் தாதி இப்ப சொல்றாங்க, முதல்ல சொல்லியிருக்கலாம்ல அப்படியெல்லாம் கிடையாது குல்சா தாதிஜி. எப்ப படி தாதி என்ன சொன்னாலும் உடனே ஆஞ்சி தாதின்றுவாங்க, சரி தாதி அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்ஃபேக்ட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த காலத்துல வந்து ஜெகதீஷ் பாய்ஜி தான் வந்து இந்த லிட்ரேச்சர்ஸ், புக் பிரிண்டிங் இதெல்லாம் ஆரம்பத்துல அவர் தான் பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப சப்போஸ் இந்த புக் பிரிண்டிங் டைம்ல எல்லாம் அவருக்கு ஏதாவது சம் டவுட் வந்தது அப்படின்னா, உடனே பிரஸ்ல இருந்துட்டே குல்சா தாதிஜிக்கு ஜெகதீஷ் பாய்ஜி வந்து ஃபோன் பண்ணுவாராம். ஃபோன் பண்ணிட்டு இதை நீங்க பாபாட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு வரும். அப்ப தாதிஜி சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த அந்த காலத்துல அந்த லேண்ட்லைன் போன் தானே இருந்தது, அந்த போனோட ரிசீவரை இப்படி டேபிள்ல வச்சுட்டு ஸ்பாட்ல பாபா கிட்ட போயிட்டு பாபாட்ட மெசேஜ் வாங்கிட்டு கேட்டுட்டு வந்து உடனே ரிசீவர்ல போன்ல இது பண்ணுங்க அப்படின்னு ஜெகதீஷ் பாய்க்கு சொல்லுவாங்க. அப்ப பாருங்க தாதி கிட்ட எவ்வளவு அந்த ஏகாகிரதா கான்சென்ட்ரேஷன் இருந்திருக்கும்னு பாருங்க. ஸ்பாட்ல திடீர்னு போன் பண்ணா இப்பவே சொல்லுங்கன்னா இப்பவே ரிசீவர் வச்சுட்டு இப்பவே இப்பவே உடனே பாபாட்ட வத்தன் போனோம்னா மைண்ட் அப்ப எப்பயுமே எப்படி இருந்திருக்கணும், எப்படி மைண்ட் மனசுல வெள்ள எவ்வளவு கிளீன் அண்ட் கிளியரா, புத்தி எவ்வளவு நல்லா இருந்தா, பியூரா இருந்தா ஸ்பாட்ல அவங்களால டக்குன்னு பாபாட்ட போயிட்டு வந்து சொல்ல முடியும். இதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஆஷா தீதி சொல்றப்பயும் நான் வந்து கேட்டிருக்கேன். ஒரு தடவை ஆஷா தீதியும் வந்து குல்சா தாதிஜியும் வந்து கார்ல வெளியில எங்கேயோ போயிட்டு இருந்தாங்களாமா. அப்ப மதுபன்ல இருந்து படிதாதியோட போன் வந்ததாமா, நீ வந்து பாபாட்ட இந்த விஷயத்த கேட்டு சொல்லு அப்படின்னு. ஏன்னா யஜ்ஞத்துல நிறைய விஷயங்கள் இருக்கும், டெசிஷன் எடுக்கிறப்ப ஒன்னொன்னும் பாபாவை கேட்டுதான் பண்ணுவாங்க. இப்ப படிதாதியோட போன் நம்ம இப்ப குல்சா தாதிஜி டிராவல்லயே சரி தாதி நான் பாபாட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு கார்ல டிராவல்ல இருக்கிறப்பவே வத்தன்ல போய் பாபாட்ட கேட்டு மறுபடியும் போன் பண்ணி படி தாதிக்கு வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு பாபா சொன்னாரு அப்படின்னு ரிப்ளை கொடுத்திருக்காங்க. மாதிரி தாதியோட மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒண்ணு ஹாஜி பண்ணிருக்கிறாங்க, ரெண்டாவது மனசு அவ்வளவு பியூரா இருந்திருக்கு, கிளீன் அண்ட் கிளியர் அவங்களுடைய புத்தி. அதனால ரொம்ப ஸ்பெஷலி பார்க்கணும்னா குல்சா தாதி கிட்ட எந்த வேஸ்ட் தாட்ஸுமே கிடையாது. இது என்ன, அது என்ன, இது ஏன், இது எதுக்கு, எந்த வேஸ்ட் தாட்ஸுமே இல்ல, ஆர்டினரி தாட்ஸுமே கூட கிடையாது தாதிட்ட. அதனால அந்த உங்களுடைய புத்தி அவ்வளோ பியூரா இருந்திருக்கு. எப்ப சொன்னாலும் ஹாஞ்சின்னு சொல்லிட்டு போய் மெசேஜ் கேட்டு வந்து பண்ணுவாங்க. ஈவன் பர்சனலா பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் அந்த 2011, 12, 13 அந்த மாதிரி டைம்ல கூட சாந்திவன்ல தாதி இருந்தப்ப வாக்கிங்க்கு சில டைம்ல குரூப் நிறைய பேர் இல்லாத டைம்ல எல்லாம் தாதி காட்டேஜ்ல எல்லாம் வெளியில வருவாங்க. இப்ப பிரதர்ஸ் வந்து கூட தாதி கூட வாக்கிங்க்கு வெளில நடப்பாங்க. இப்ப தாதி இந்த சைட் போவேனா இப்படி வா அப்படின்னா
உடனே இப்படி வந்துருவாங்களாம். கேட்க மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. ஏன் இவன் இங்க இங்க வேணாம், ஏன் இப்படி வர சொல்றாரு, இவர் சொல்லிட்டா இப்படி வந்துடுறோமா, இப்படி எல்லாம் யோசிக்கவே மாட்டாங்களாம். தாதி அப்படி போகாதீங்க, இப்படி வாங்க, உடனே சேஞ்ச் பண்ணிடுவாங்களாம். சோ யாரு என்ன அப்படின்லாம் தாதி வந்து பாக்குறது கிடையாது. சின்னவங்க பெரியவங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ரைட் இது அதாவது புத்தி வந்து பிளெயினா வச்சிருக்காங்க. எதுக்கு அந்த தாட்ஸ் அவங்களுக்குள்ள வந்து எப்பயுமே போகிறதே கிடையாது. அவ்வளவு புத்தி பியூரா இருந்திருக்காங்க. அவ்வளவு ஹாஞ்சி யஜ்ஞத்துல தாதி வந்து பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்னு, தாதிஜி பை நேச்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிள், வெரி சிம்பிள். ஒரு தடவை சென்னையில வந்திருந்தப்ப சாந்திதாம் அண்ணா நகர், உங்களை கூட சில பேர் பார்த்திருப்பீங்க அண்ணா நகர் பிரான்ச். ஸோ அங்க செகண்ட் ஃப்ளோர்ல தான் கெஸ்ட் ரூம் இருக்கு. கெஸ்ட் ரூம்ல தான் ஐ மீன் தாதிஸ் யார் வந்தாலும் யூஸ்வலா அங்கதான் தங்குவாங்க கெஸ்ட் ரூம்ல, செகண்ட் ஃப்ளோர்ல. ஸோ அப்ப அங்க வந்து குல்சா தாதிஜி ஒரு தடவை வந்தப்ப தங்கி இருந்தாங்க. அப்ப லைட்டா ஏதோ அந்த பிளவுஸ்ல ஏதோ ஒரு சின்ன ஒரு கிழிச்சல் இருந்தது போல இருக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க அது ஏதோ பார்த்துட்டு நோட் பண்ணி அதை ஏதோ பேசியிருக்கிறாங்க. தாதி வந்து இல்ல இல்ல இல்ல, நானே இதை தைச்சுப்பேன். இந்த மாதிரி பலமுறை இதுக்காக யாராவது வந்து ஒண்ணு வந்து வேஸ்ட் பண்ணுவாங்களா? இந்த மாதிரி எவ்வளவு முறை அதாவது தாதிஜி பர்சனலாவே ஸ்டிச் பண்ணி அவங்களே கூட பண்ணிக்கிட்டாங்க. இதுக்காக இதுக்கு பதிலா வேற ஏதாவது ஒண்ணு மாத்துவாங்களா? இல்ல இல்ல, பாபாவோட யஜ்ஞத்துல ஒவ்வொரு பொருள் கூட எவ்வளவு வேல்யூபிள். அவ்வளவு பெரிய தாதி நினைச்சு அதை ஸ்டிச் பண்ணி போட்டுக்கணும்னு அவசியமே இல்ல. ஆனா தாதியாக ஆனதுக்கு அப்புறமா கூட அவங்க அவ்வளவு சிம்பிளா இருந்தாங்க. ஏதோ சின்ன சின்ன மைனர் ப்ராப்ளம்ஸ் இருந்தா கூட ஸ்டிச்சிங் பண்ணிட்டு அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதை ப்ராக்டிக்கலா நம்ம தாதியை சாந்திதாம்ல அண்ணா நகர்ல வந்தப்ப தாதி அந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து பார்த்திருக்கோம். அப்புறம் தாதிஜி வந்து ஒரு டைம் கமலா நகர் சென்டர், தாதி வந்து டெல்லியில கமலா நகர் சென்டர்ல இருந்தப்ப ஒரு தடவை வந்து அவங்க கூட இருந்தவங்க வந்து ரெண்டு சிஸ்டர்ஸ் யாரோ கூட இருந்தவங்க யாரோ சின்னவங்க ஏதோ இல்ல போல இருக்கு. அப்ப சக்கரதாரி தீதி அப்ப சென்டருக்கு வந்துட்டு இருப்பாங்க போல. அப்ப தாதி வந்து கேட்டாங்களா சக்கரதாரி தீதிட்ட, நீ இந்த மாதிரி என் கூட வந்து ஸ்டே பண்றியா, வரியா என் கூட தங்கறதுக்குன்னு. ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா சக்கரதாரி தீதி என்ன பண்ணிருக்காங்க, தாதி கூட தங்கறதுக்காக வந்திருக்காங்க. சோ சக்கரதாரி தீதி அவங்களோட திங்ஸ் எடுத்துட்டு வந்த டைம் வந்து ஆஃப்டர்நூன் டைம். சோ தாதிஜி வந்து அப்ப ஆஃப்டர்நூன்ல மத்தியானம் ஜஸ்ட் ரிலாக்ஸுக்காக கட்டில் மேல படுத்துட்டு இருந்தாங்களாம். தாதிஜி சொல்லியிருக்காங்க சக்கரதாரி தீதிட்ட, நீ வந்து கீழே வந்து பாய் இருக்கு, இதை எடுத்து போட்டு படுத்துக்கோ, நீயும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு. அதுக்கப்புறமா ஏஞ்சோடனே கபோர்ட் காட்டினாங்க. சின்ன கபோர்டு, அதுல ஒரு சைட்ல தாதி சில திங்ஸ் வச்சிருக்காங்களாம், ஒரு சைட்ல ஜெகதீஷ் பாய் இது இருந்ததாமா, இன்னொரு சைட் கொஞ்சம் அடுக்கி செட் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்து கொடுத்துட்டு நீயும் இதுல வச்சுக்கோ. அது வந்தோடனே பாருங்க எவ்வளவு ஒரு எதுக்கு கொடுக்கணுமா அப்படின்லாம் யோசிக்கல. நீ வந்து எல்லாம் இங்க வச்சுக்கோ அப்படின்னா வந்து கபோர்ட்ல ரெடி பண்ணியும் கொடுத்துருக்காங்க தாதி. அப்புறம் சொன்னாங்களாம், நீ பாரு, உனக்கு கீழே தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இல்ல உனக்கு வந்து தூக்கம் வரலன்னா வேணா கீழே படுத்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே படுத்துக்கிறேன், நீ வேணா மேல படுத்துக்கோன்றாங்களா சக்கரதாரி தேவி. சோ அவ்வளவு பணிவுத்தன்மை பாருங்க. சிம்பிள் ஒரு சைட்ல, இன்னொரு சைட்ல அவ்வளவு நம்பிருத்தா, அவ்வளவு பணிவுத்தன்மை. சின்ன பொண்ணு, ஏன்னா அப்ப அந்த டைம்ல சின்னவங்களா இருந்திருப்பாங்க சக்கரதாரி தீதி கூட. இவ கீழே படுத்துக்கிட்டோம், நான் ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னா யோசிக்கல தாதி. நான் வேணா கீழே படுத்துக்கிறேன், உனக்கு தூக்கம் வரலன்னா நீ மேல படுத்துக்கோ அப்படின்ட்டு எல்லாம் சொன்னாங்களாம். சோ அந்த அளவுக்கு தாதி வந்து பணிவோட வந்து இருந்துட்டு இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் மீட்டிங்ல பர்டிகுலர்லி மதுபன்ல ஆனுவல் மீட்டிங்ஸ் வந்து இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை ஏப்ரல்ல. இப்ப ஃபாரின்ல உங்களுக்கும் இருக்கும் அந்த மாதிரி. அந்த மாதிரி மதுபன்ல முக்கியமான இந்தியாவோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கான ஒரு ஆனுவல் மீட்டிங் எவ்ரி இயர் ஏப்ரல்ல நடக்கும். அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா திருமூர்த்தி பிரதர்ஸ்ல இருந்தாங்களே அவங்களா பண்ணுவாங்க, தாதிஸும் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. ஆனா மத்தவங்க எல்லாம் பேசுறது ஓடிட்டே இருக்கும். சரி, அந்த மீட்டிங்கும் சரி, இன் ஜெனரல் எந்த ஒரு மீட்டிங்னாலும் தாதி எப்பயுமே குல்சா தாதியோட நேச்சர் சைலண்டா தான் இருப்பாங்க. அவங்க அன்டில் அவங்கள பார்த்து தாதி இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற வரைக்கும் தாதி சைலண்டா தான் இருப்பாங்க. அவங்களது சொல்லணும் அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தாதிஜி வந்து சொல்லிடுவாங்க. சோ மெஜாரிட்டி தாதி சைலன்ஸ், ஆனா சொல்லக்கூடிய பாயிண்ட் ஆப்டா இருக்கும், எல்லாருமே அக்செப்டபிளா இருக்கும் தாதி சொல்லக்கூடிய பாயிண்ட், அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்னு நமக்கு தெரியும், லாஸ்ட்ல தாதிஜி வந்து நம்மளுடைய இன்ஸ்டியூட்டோட சீஃபா இருந்திருக்காங்க குல்சா தாதிஜி. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்திருக்காங்கன்னா அதுக்கான குவாலிட்டிஸும் நிறைய இருக்கு. ஏன்னா ஒண்ணு லிசனிங், இப்ப மீட்டிங்லயே நம்ம பாக்குறோம், யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்ல வந்தாங்கன்னா கம்ப்ளீட்டா தாதி முழுமையாக முன்னால என்ன சொல்ல வராங்கன்னு ஃபுல்லா கேட்பாங்க, புரிஞ்சுக்கிட்டு
அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கான கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த டெசிஷன் கூட தாதி கிட்ட அவ்வளோ நல்ல ஒரு டெசிஷன் மேக்கிங் பவர் வந்து தாதி கிட்ட வந்து இருந்திருக்கு. அதனாலதான் அவங்க என்ன சொன்னாலும் டக்குன்னு மத்தவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக வந்து இருந்துட்டு இருந்திருக்கு. ஒன்ஸ் ஒரு தடவை தாதி வந்து ஆஸ்திரேலியால சிட்னில ஏதோ ஒரு ரெட்ரீட் சென்டரோட ஓப்பனிங்காக போயிருக்கிறாங்க. ஸோ அப்ப அந்த டைம்ல பயங்கரமான மழை போல இருக்கு சிட்னில. கவர்மெண்டே சொல்லியிருந்தாங்களா பயங்கரமான மழை இருக்கு, மழை நிக்காது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் இருந்ததாமா. ஆனா தாதி போறதுக்கு 4 days முன்னால மழை ஸ்டாப் ஆயிடுச்சு, சூரியனும் வந்துருச்சு. ஆனா தாதி மெல்பர்ன்ல இருந்து சிட்டி போனோம் போல. ஸோ 1 hour ஃபிளைட் ஜெர்னி. ஸோ அங்க போறப்ப டென்ஸ் கிளவுட்ஸ் பயங்கரமா இருந்திருக்கு. இப்போ ரொம்ப கிளவுடுக்கு நடுவுல வந்து அந்த பைலட் வந்து ஃபிளைட்டை வேகமா ஓட்ட வேண்டியதா இருந்ததாமா. அதனால அந்த கிளவுட்ஸுக்கு நடுவுல போறப்ப நமக்கே தெரியும், ஃபிளைட்ல போறப்ப கொஞ்சம் அப்படி இப்படி இப்படி ரொம்ப ஷேக் ஆகும், ஒரு மாதிரி ஆடும் ஃபிளைட். அந்த கிளவுட்ஸ் அப்படியே மோதுற மாதிரி ஒரு ஃபீல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பயங்கரமா ஆடிட்டு இருந்துச்சாம் அந்த டைம்ல ஃபிளைட்ல. ஒரு தாதி பக்கத்துல இருக்கக்கூடிய பிரதர் வந்து கேக்குறாங்க, தாதி பயமா இல்லையா? தாதி சொல்றாங்க, எனக்கு ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்கு, நான் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிறேன்றாங்களாம். ஃபிளைட் ஆடிட்டு இருக்கு. சில பேருக்கு பயமா இருக்கு உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு. ஆனா தாதி சொல்றாங்க, நான் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிறேன், சாப்பிட்டதெல்லாம் ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும், நல்லா ஆடிட்டு இருக்குதுல்ல அப்படின்றாங்க. ஈஸி நேச்சர், பயமும் இல்ல. ஆனா அவ்வளோ ஒரு சரள சுபாவம் உடையவர்களாக தாதிஜி வந்து இருந்திருக்காங்க. ஒரு டைம் பாண்டவ பவன்ல தாதிஜி யாருக்கோ கோர்ஸ் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. இப்ப பை சான்ஸ் மம்மா அந்த சைட்ல பாஸ் பண்ணிருக்கிறாங்க. மம்மா வந்து கேட்டாங்கன்னா, யாரு கோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப ஸ்வீட்டான வாய்ஸ் கேட்டிருக்க, ரொம்ப இனிமையான குரல்ல பேசிட்டு இருக்காங்க, கோர்ஸ் பண்றாங்க அப்படின்னா மத்தவங்க சொல்லியிருக்காங்க, இல்ல குல்சார் குரு குழந்தை வந்து கோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா மம்மா வந்து கூப்பிட்டு குல்சார் தாதிஜிக்கு ஒரு வரதானம் கொடுக்குறாங்க. உன்னுடைய இனிமையான இந்த ஒரு வார்த்தை வாய் நிறைய சேவை பண்ணும் பின்னால ஃபியூச்சர்ல அப்படின்னு அம்மா சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு தெரியும் பின்னால என்ன ஆயிடுச்சு. அப்ப அந்த டைம்ல ஒரு குழந்தையா இருந்தாங்க, தெரியல. ஆனா பின்னால அவங்களுடைய வாய் யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொருத்தருமே பாபா மிலன், பாபாவுடைய மகா வாக்கியங்கள் இது எல்லாமே கேட்டோம். இப்ப தாதியோட அந்த அந்த டைம்லயே அம்மா வந்து இவ்வளவு ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டைம் பாபாவுடைய குடில்ல, நமக்கு தெரியும் பாபா குடியில பிரம்மா பாபா குழந்தைகளோட அந்த லெட்டருக்கு எல்லாம் என்ன பண்ணுவாரு, வந்து ரிப்ளை எழுதுவார் இல்லையா? சோ அப்ப அந்த குழந்தைகளோட ரிப்ளை எல்லாம் எழுதிட்டு இருக்கிறப்ப தாதியும் அன்னைக்கு குடில்ல பாபா கூட இருந்திருக்காங்க. ஏதோ எழுதணும் அப்படின்னு சொன்னப்ப தாதி எழுதியிருக்காங்க. அப்ப பிரம்மா பாபா பாக்குறாரு, தாதிஜியோட குரல் அந்த ரைட்டிங் பாத்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் முத்து முத்தா அவ்வளவு நல்லா இருக்காமா, அவ்வளவு அழகா இருக்காமா அந்த ஹேண்ட் ரைட்டிங். இப்ப பிரம்மா பாபா பிளஸ் பண்றாரு, உன்னுடைய இந்த கையில எழுதுறதன் மூலமா நிறைய சேவை நடக்கும் அப்படின்னு. ஃபியூச்சர்ல பாருங்க, பிரம்மா பாபா அப்பா அந்த வரதானம் கொடுத்தாரு குல்சார் தாதிஜிக்கு. பின்னால நமக்கு தெரியும் தாதிஜி அவர்கள் எவ்வளவு எழுத்தின் மூலமாக சேவை பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய மெஜாரிட்டி டிரான்ஸ்ல போயிட்டு பாபாவுடைய சந்தேஷத்துட்டு வர்றதுக்கான பாட்டு குல்சார் தாதிஜிக்கு இருந்ததுனால டிரான்ஸ் மெசேஜஸ் தாதிஜி மைக்ல சொல்றாங்க. ஆனா எல்லா டைம் மைக்ல சொல்றது இல்லை, ஏன்னா யஜ்ஞத்தினுடைய எல்லா விஷயங்களை வந்து உட்காந்துட்டாங்க மைக்ல வந்து சொல்லிட்டு இருக்கவும் மாட்டாங்க இல்லையா? ஏன்னா டிரான்ஸ்ல போறது அடிக்கடி இருக்கும், தாதி சொல்றது வேற ஏதாவது விஷயத்துக்கு நிமித்தமாலாம் போவான். இப்பெல்லாம் தாதி டிரான்ஸ் போயிட்டு வந்துட்டாங்கன்னா வந்த உடனே தாதி என்ன சொல்லுவாங்கன்னா, பேப்பர் பேனா கொடு அப்படின்னு கேட்பாங்க. சோ பேப்பர் பென்ல தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல் அந்த சந்தேஷ் பாபா அவங்களுக்கு மைண்ட்ல டிரான்ஸ்ல போய் என்னவோ அது எல்லாமே எழுதுவாங்க. ஈவன் இன்ஃபேக்ட் லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம சில இன்டர்நேஷனல் யோகா டேஸ் இந்த மாதிரி எல்லாம் சில நிகழ்ச்சிகளுக்காக கூட தாதிஜி பாபாட்ட போய் மெசேஜ் எல்லாம் கூட வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது பாபாவோட மெசேஜ் அப்புறம் எல்லா சென்டர்ஸ்க்கும் எழுதி அனுப்பப்பட்டிருக்கு. சோ இந்த மாதிரி தாதியோட அந்த ஹேண்ட் ரைட்டிங் அவங்களுடைய எழுத்தின் மூலமாக சந்தேஷ் மூலமாக நிறைய சேவை நடந்திருக்கு ஃபியூச்சர்ல. நான் பாபா அன்னைக்கு குடல்ல பார்த்தப்பவே தாதியோட அந்த எழுதுனதை பார்த்துட்டு தாதிஜி வந்து பிளஸ் கொடுத்துட்டாரு, உன்னுடைய இந்த கைகளின் மூலமாக இந்த எழுத்தின் மூலமாக நிறைய சேவைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இன்னொரு குட்டி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டது உங்களோட நான் ஷேர் பண்றேன். அந்த காலத்துல பிரம்மா பாபா ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா அந்த
ஆஹ் யஜ்ஞத்துல இருந்து நிறைய பேரை வந்து வெளியில சேவைக்காக பாபா வெளியில அனுப்பிட்டே இருந்தாரு. ஆனா குழந்தைகள் யாருக்குமே ஆசை இருக்காது வெளியில போகணும் அப்படின்லாம். அப்ப வந்து ஒரு டைம் வந்து குல்சாதாதியையும் இஷு தாதிஜி அவர்களையும் பாபா வந்து சேவைக்காக வெளியில போய் சொல்லியிருந்தார். ஆக்சுவலி யாருக்கும் பிடிக்காது, ஆனா பாபாக்குனால நோ சொல்லவும் முடியாது இல்லையா. அப்ப அப்புறம் குல்சாதாஜி மெதுவா போய் என்ன பண்ணாங்களா, மம்மாட்ட பாபா இந்த மாதிரி மம்மா எங்களை வெளியில போக சொல்றாங்க, என்னையும் யசோதாவையும் போக சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு லக்னோ போக சொல்லியிருக்கிறாங்க. லக்னோ எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, அங்க போய் போக சொல்றாங்களே, அது எங்க என்ன ஊருன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மம்மாட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மெசேஜ் பாபாவுடைய காதுகளுக்கு போய் ரீச் ஆயிடுது. பாபா முரளியில சொல்றாராம், கண்களுக்கே தெரியாத இறைவனை தெரிஞ்சுக்கிட்டீங்க, திரிகாலதர்ஷியா ஆயிட்டீங்க, ஒரு லக்னோ எங்க இருக்குன்னு தெரியலன்றீங்க, லக்னோ போறதுக்கு பாபா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரா என்ன உங்களுக்கு அப்படின்னு பாபா முரளியில போட்டுட்டாராம். உடனே தாதி இஷு தாதி ரெண்டு பேருமே கிளம்பி ட்ரெயின் டிக்கெட்ல லக்னோ கிளம்புறாங்க. ட்ரெயின்ல போறப்ப அந்த காலத்துல நமக்கு தெரியும் அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. யஜ்ஞத்துல பெக்கரி பாட்டலாம், தேர்ட் கிளாஸ் தான் ட்ரெயின்ல. டிக்கெட் வாங்கிட்டு உட்காந்துட்டாங்க. பட் யஜ்ஞத்துல எவ்வளவு பியூரா, எப்படி ராயலா, எப்படி குழந்தைகள் இருந்தாங்க, ஐ மீன் ஸ்துதியும் எப்படி இருந்தது அவங்களுடைய மைண்ட் செட்டு. ஆனா தேர்ட் கிளாஸ்ல போறப்ப ஆர்டினரி பீப்புள், ட்ரிங்க்ஸ், ஸ்மோக்கிங், இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு வாத்தாவரம் நல்லா இல்ல, அட்மாஸ்பியர் அது அதெல்லாம் முடியல. ட்ரெயின் நிக்கிறப்ப ஸ்டேஷன்ல ரெண்டு தாதிங்களுமே கீழே இறங்கிட்டாங்க. இறங்கிட்டு ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட, நாங்க இந்த கிளாஸ்ல போக மாட்டோம், எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மாத்தி கொடுங்க, டிக்கெட் காட்டு அப்படின்னா டிக்கெட் பார்த்தா இது தேர்ட் கிளாஸுங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்களால இந்த மாதிரி இருக்கு இந்த இடத்துல உட்காந்து டிராவல் பண்ண முடியாது. இவங்களோட இன்னோசன்ஸ் பார்த்துட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் டிக்கெட் வாங்கி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்கார வச்சு அந்த ஸ்டேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ணி லக்னோ போயிருக்காங்க. பாபாவோட ஹெல்ப் இதை பாருங்க, அது எப்படி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா லக்னோல போன உடனே கூட அங்க அந்த காலத்துல ஆட்டோ ரிக்ஷா மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா. சோ அப்ப அதுல ஏறி உட்காந்துட்டு இந்த லக்னோல ரொம்ப நல்ல ஏரியாஸ் எதுவும் அந்த இடத்துல கொண்டு போய் எங்களை காட்டுங்க, அந்த ஏரியால பாபாவுக்கு வீடு பார்க்கணும், சேவை பண்ணணும், சோ நல்ல ஏரியா எதுவும் அந்த ஏரியால எங்களை கூட்டிட்டு போய் காட்டுங்க. ஆஹ் அந்த ஆட்டோக்காரர் ரொம்ப நல்ல ரிச்சான ரொம்ப நல்ல ஏரியாஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் காட்டியிருக்காரு. பட் ஆனா இமீடியட்டா அதை வாங்கல. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஆசிரம் மாதிரி தான் தங்கி இருக்கிறாங்க. பட் அங்க அதுக்கப்புறமா ஒரு யுகல்ஸ் பார்த்து ரெண்டு தாதிய வீட்டுக்கு எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா சேவை ஸ்டார்ட் ஆச்சு. பட் தாதியோட மைண்ட் செட் பாருங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு, அந்த இன்னசென்ஸ். ரெண்டாவது, நல்ல இடம் வேணும் பாபாவுக்கு. எடுத்தோன்னே இது எப்படி கிடைக்கும், யாரு கிடைக்கும், எதுவுமே திங்க் பண்ணல, ரொம்ப பண்ணுவார், அவ்வளவு. சோ இன்னைக்கு நம்ம பாக்குறோம் அந்த இடத்துல இருந்து எவ்வளவு நல்ல, எவ்வளவு ரத்தினங்கள் உருவாக்கி இருக்காங்க, எவ்வளவு நல்ல சேவை நடந்துட்டு இருக்கு. சோ விதை தாதி அந்த டைம்ல வந்து அந்த நேரத்துல அந்த காலத்துல போட்டது. சோ அதனுடைய ஒரு ரிசல்ட் இன்னைக்கு எப்போ நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம். பர்டிகுலர்லி தாதிஜி சொல்றப்ப வந்து பா- நிறைய எக்ஸ்பீரியன்சஸ்ல கேட்டிருப்பீங்க. குல்சார் தாதிஜி சொல்லுவாங்க, பிரம்மா பாபா ரொம்ப வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அப்ப குழந்தையா இருக்கிறப்ப எப்படி பிடிச்சி வந்திருந்தீங்க அப்படின்னா, தாதி சொல்லுவாங்க, பாபாவுடைய அந்த சுயநலம் இல்லாத அன்பு, ஸ்வார்த்த பியார்னுவாங்க குல்சார் தாதிஜி. அந்த சுயநலம் இல்லாத அந்த அன்பு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, பாபா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதுலயே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு, பாபா வந்து பாலனை வந்து அவ்வளவு நல்லா கொடுப்பாரா. நதி சொல்லுவாங்க, எந்த ஒரு ராஜ்குமாரி கூட கிடைக்காத அளவு ஒரு உயர்ந்த பால்னா பாபா எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு. பால் கூட பாபா வந்து அந்த காலத்துல நார்மலா எல்லாம் பால் குடிக்க கொடுக்க மாட்டாராம். பால்னா நம்ம யூஸ்வலா சுகர் போடுவாங்க இல்லையா, ஆனா பாபா என்ன பண்ணுவாரா, சுகரு, பாதாம், கேசர் இதெல்லாம் போட்டு கொடுப்பாரா குழந்தைகளை குடிக்கிறதுக்கு. சோ அவ்வளவு நல்ல ஒரு பால்னா, ரொம்ப ஹைஃபையா ஆரம்பத்துல யஜ்ஞத்துல இருந்தப்ப ஸ்டார்டிங்ல அவ்வளவு நல்ல ஒரு பால்னா குழந்தைகளுக்கு பாபா கொடுத்திருக்க. ஆனா சுயநலமற்ற பாவம். ஆனா பாபாவுடைய அந்த அவ்வளவு உயர்ந்த பாவனா இருந்ததா குழந்தைகள் மேல. இவங்க எல்லாம் ஆர்டினரி குழந்தைங்க எல்லாம், ஆர்டினரி கன்னியாஸ் கிடையாது, இவங்க எல்லாம் மேல டாக்கர் பச்சேன்னு வர, அதாவது என்னுடைய எஜமானனான குழந்தைகள் அப்படின்னு வரா பாபா. இதெல்லாம் தாதி வந்து அவ்வளவு நஷாவோட சொல்லுவாங்க. உல்சாதாதி, என்னோட டாக்கூர் குழந்தைன்னு எங்களை பார்த்து பாபா சொல்லுவாரு. டாக்கூர் குழந்தைன்னா என்னுடைய ராஜா குழந்தைங்க, என்னுடைய எஜமானன் ஆகக்கூடிய குழந்தைங்க. ஆனா இருந்தது என்ன, குட்டியா 8 இயர்ஸ், 9 இயர்ஸ், 10 இயர்ஸ். ஆனா பாபா அந்த மாதிரி எங்களை பாப்பாரு, அப்படி எங்களை பார்த்து சொல்லுவார், நஷா கொடுப்பார். சோ இதெல்லாம் தான் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த யஜ்ஞத்துல
ஈர்த்து பாபாவுடைய அந்த அன்புலதான் நாங்க வந்து பாபா கிட்ட வந்து வந்து இருந்து நம்ம வந்து பாபா குழந்தையா ஆயிட்டோம் அப்படின்வாங்க தாதி. பிற்காலத்துல இந்த மாதிரி தாதி வந்து அப்புறம் டெல்லியில இருந்து நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சர்வீஸ்ல தாதிஜி ஸ்பெசிபிக்கலி நிறைய யஜ்ஞத்தினுடைய விஐபி சோல்ஸையும் தாதி வந்து சர்வ் பண்ணியிருக்கிறாங்க. யஜ்ஞத்தினுடைய தடைகள் வர்றப்பையும் தாதி வந்து நிறைய வந்து ஒரு ரோல் மாடலா இருந்து கைட் பண்ணி அந்த தடையை தாண்ட வச்சிருக்கிறாங்க யஜ்ஞத்துல இருந்து. ஒன்ஸ் ஒரு தடவை பிரம்மா பாபாவோட ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. நமக்கு தெரியும் பிரம்ம பாபாவோட ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணோம்னா அது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா த்ரூ தான் அது சாங்ஷன் ஆகி வந்து ரிலீஸ் ஆகணும். அதான் ரூல் ஆக்சுவலி. இந்திய ஜனாதிபதி த்ரூ தான் ரிலீஸ் ஆகணும் அது. சோ இங்க எல்லா பிளானிங் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இந்திய ஜனாதிபதி த்ரூ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெல்லியில ரிலீஸ் பண்ணுவோம். அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு ஸ்டேட் கவர்னர் மூலமா பிரம்ம பாபாவோட ஸ்டாம்ப ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு பிளானிங் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சோ இப்படி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதற்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துருச்சு. டேட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. எல்லாம் பண்ணிட்டாங்க. சோ இந்த விஷயம் வந்து தெரிஞ்சது. ஆக்சுவலா என்ன பிரசிடென்ட் த்ரூ பண்ண உடனே லான்ச் பண்ண உடனே மறுபடி கவர்னர்ஸ் த்ரூ பண்ணக்கூடாது இல்லையா? பட் அந்த டைம்ல தெரியல பாருங்க. சோ அப்ப கவர்னர்ஸ் த்ரூ பண்ணணும்னு ஏதோ பிளான் பண்ணியிருக்கிறாங்க. யக்ஞத்துல பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் ஓடி இருக்கு. இந்த மெசேஜ் எப்படியோ மகாராஷ்டிரால இருந்த கவர்னருக்கு வந்து ரீச் ஆயிருக்கா. அப்ப பிசி அலெக்சாண்டர் அப்படிங்கிறவர் தான் மகாராஷ்டிரா கவர்னரா இருந்தார். அவருக்கு வந்து தெரிஞ்சிச்சு எப்படி இந்த பிரம்மகுமாரிஸ் வந்து பிரசிடென்ட் த்ரூ லான்ச் பண்றாங்க. அப்புறமா ஒவ்வொரு ஸ்டேட்ல கவர்னர் த்ரூ பண்றாங்க. இது வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடாது. ஒருத்தர் த்ரூ பிரசிடென்ட்னா அதுக்கு மேல நடக்கக்கூடாது. இது தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் லெட்டர் மாதிரி லாங்கா பிரசிடென்ட்டுக்கு லெட்டர் போட்டாராம். கவர்னர் போட்டாங்கன்னா இமீடியட்டா பிரசிடென்ட் கிட்ட போயிடும் இல்லையா? அது ஸ்டேட் கவர்னர் பண்றாருன்னா அது அப்படியே ஹோல்ட் ஆன் ஆகுது. அந்த டைம்ல வந்து அந்த பிரசிடென்ட்டோட பர்சனல் செக்ரட்டரி வந்து கொஞ்சம் நல்ல சயோகியா பாபா கிட்ட வந்து இருந்திருக்காரு. சோ அப்ப உடனே என்ன பண்ணாரு அப்படின்னா, யக்ஞத்துல டெல்லியில வந்து மெசேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து அலெக்சாண்டர் வந்து கவர்னர் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் மாதிரி வந்திருக்கு. அதனால இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? உடனே வாங்க அப்படின்னாங்க. இப்ப உடனே வாங்க அப்படின்றப்ப பிரிஜ்மோகன் பாய், ஆஷா தீதி, அப்புறம் பிரிஜ்மோகன் பாய் சொன்னாரா, இல்ல குல்சாதாதி நீங்க இப்ப இந்த தடவை வந்துதான் ஆகணும். இது கொஞ்சம் பெரிய மேட்டரா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே குல்சாதாதி சரி அப்படின்ட்டு அவங்களும் கிளம்பி போயிருக்கிறாங்க. அப்பதான் இந்த பர்சனல் செக்ரட்டரி இதெல்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி இருக்கு. நீங்க ஏதாவது பண்ணுங்க. பண்ணி இதை சரி பண்ணுங்க. இல்லைன்னா இப்ப இது லான்ச்சிங் நடக்காது. ஏன்னா இந்த மாதிரி கலெக்டர் ஐ மீன் கவர்னர் த்ரூ இந்த மாதிரி மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னு. அப்ப வந்து பிரசிடென்டோட அப்பாயின்மெண்ட் பேசுறதுக்காக ட்ரை பண்றாங்க. என்ன பண்ணாலும் பிரசிடென்ட்டுக்கு தெரிஞ்சிச்சு இதுக்காக தான் இவங்க என்ன பேச வராங்க அப்படின்னு. அதனால அவங்க அப்பாயின்மெண்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்களாமா. அப்புறம் ஃபைனலி என்னென்னமோ பண்ணி பார்த்தா அப்பாயின்மெண்டே கிடைக்கல அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, சரி நம்ம டைரக்டா போனா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அப்ப எம்பி த்ரூ அப்பாயின்மெண்ட் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சு இது அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகிறாங்க. அப்ப போகிறப்ப தாதிஜி வந்து போயிருக்கிறாங்க. பார்த்துட்டு தாதிஜி உள்ள போனோன்னே என்ன பேசிருக்காங்களா, பாப்புஜி பாப்புஜி தப்பு நடந்துருச்சு எங்க மூலமா. ஆனா கண்டிப்பா நாங்க அதை சரி பண்ணிக்கிறோம். நாங்க வில் செட் இட் ரைட். நாங்க கண்டிப்பா நாங்க அதை சரி பண்ணிருக்கிறோம். அப்படி நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல எங்களுக்கு அப்படின்னா, ஓகே 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 இதுல என்ன இருக்கு, நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். அப்படியே மாறிட்டாராம் பிரசிடென்ட். அப்படியே சேஞ்ச் ஆயிட்டாரா செகண்ட்ல. சோ தாதிஜியோட வேர்ட்ஸ் இம்மீடியட்டா அப்படியே அந்த அப்பாயின்மெண்டே கொடுக்காம இருந்தவருடைய மனநிலை அப்படியே மாறி போயிடுச்சு. ஏன்னா அவர் வந்து பிரம்மகுமாரிசன் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்புறம் எம்பி த்ரூ உள்ள போயிட்டாங்க. எம்பியை கூட கூப்பிட்டுட்டு அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கினதா அவர் கூட இவங்க உள்ள போயிட்டாங்க. ஆனா உள்ள போனோடனே தாதி பேச அந்த வேர்ட்ஸ் அவங்கதான் நான் ஹெல்ப் பண்றேன், இதுல ஒண்ணும் இல்ல, ஓகே ஓகே அப்படின்ட்டாராமா பிரசிடென்ட். சோ பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ் வரப்ப கூட தாதிஜியோட விஷயங்கள் ஏன் வந்து அவங்களுடைய அந்த வேர்ட்ஸ் அந்த பவர் அவ்வளவு நிறைய வந்து இருந்துட்டு இருக்கு. ஈவன் இப்ப ப்ரெசன்ட் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் இப்ப ப்ரெசன்ட் ஃபீல்ட்ல நம்ம யூடியூப்ல எல்லாம் நிறைய பாக்குறோம். பாம்பே பாலிவுட் ஆக்டர் சுரேஷ் ஓபிராய் அவர்கள் நிறைய சிவானி பேனோட அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் பண்றாரு இல்லையா? அதெல்லாம் நம்ம நிறைய பாக்குறோம் யூடியூப்ல. சோ அவருக்கு கூட குல்சாதேஜியோட பங்கு நிறைய இருந்திருக்கு. அதுல ஒரு தடவை ஒரு வேர்ட்ல சொல்றப்ப சொல்றாரு, எனக்கு சிரிக்க கற்றுக் கொடுத்ததே தாதிஜி தான். ஒரு டைம் தாதினியும் வந்து பாக்கிறதுக்காக போயிருந்தப்ப அவருடைய டாக்டரோட போயிருந்தாருமா. அப்ப கொஞ்சம் தூரத்துல இருந்தாரா, முகம் அப்படியே முன்ன அப்படியே இருந்தது போல இருக்கு. இங்க வா அப்படின்னாங்க தாதி.
பக்கத்துல போனோடனே முகம் எப்பயுமே சிரிச்சு வச்சிருக்கணும். அப்படியே அப்படின்னு சிரிச்சாராமா. உடனே தாதி சொன்னாங்களா, உனக்கு சிரிக்கிறது கஷ்டமா இருந்தனா எப்பயுமே என்ன பண்ணனா, ஒரு ரோஸ் ஃப்ளவர், ஒரு அழகான ரோஸ் ஃப்ளவர் உனக்கு முன்னால இருக்குன்னு எப்பயுமே இமேஜின் பண்ணிக்கோ. இப்போ ஒரு அழகான ரோஜா பூ பார்த்தாவே ஒரு ஸ்மைல் வந்துரும் இல்லையா ஃபேஸ்ல. அதனால எப்பயும் இமேஜின் பண்ணிக்கோ. அப்ப எப்பயுமே நீ ஸ்மைலிங்காவே இருப்ப. அப்படின்னு ஸ்மைல் பண்றதுக்கு கூட தாதிஜி வந்து அவ்ளோ கத்து குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சத்குரு அவர்கள் வந்து சொல்றாங்க. சோ இந்த மாதிரி தாதிஜி வந்து ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாது. நெறைய நெறைய விஐபிஸோட ஒரு சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணோம். இந்த மாதிரி நெறைய வந்து இருக்குது. இத நம்ம தாதியோட ஒரு சில ஸ்பெஷாலிட்டிஸ் பார்ப்போம். இப்ப பர்சனலா எனக்கு பொறுத்தவரைக்கும் தாதிட்ட கிடைச்ச ஒரு சில விஷயங்கள உங்களுக்கு கூட நான் வந்து ஷேர் பண்றேன். என்னோட இந்த பிராமின் லைஃப்க்கு ஒரு ரோல் மாடல் தாதின்னு தான் எடுத்துக்கலாம். ரோல் மாடல்னு சொல்றத விட அட்ராக்ட் ஆகி பாபா கிட்ட வந்ததுக்கு என்னோட பர்சனல் லைஃப்ல ஒரு முக்கிய காரணம் குல்சா தாதிஜி அவர்கள் தான். நான் சரண்டர் ஆகிறதுக்கு முன்னால ஹைதராபாத்ல கம்பெனில கார்பரேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு தெரியும் இல்லையா, ஆஃபீஸ்ல எல்லாம் கேபினா இருக்கும். இந்த கேபின்ல நம்ம ஏதாவது ஒட்டி வச்சுக்கலாம், பின் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி அவங்க யூஸ்வலா வந்து ஷெட்யூல் அந்த மாதிரி ஏதாவது மீட்டிங்ஸ் இதெல்லாம் பின் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் வந்து ஆக்சுவலா குல்சாரதியோட போட்டோவை பின் பண்ணி வச்சிருப்பேன். எனக்கு அப்ப பட் கியான் தான் ரொம்ப ஸ்டார்ட் கன்னியாவா இருந்தேன். அவ்வளோ ரொம்ப கிளாரிட்டி எல்லாம் கிடையாது நாலேஜ்ல. பட் சென்டர் போவேன், முரளி கேட்பேன், யோகா பண்ணுவேன். பட் பாபா ரொம்ப கிளியரான கிளாரிட்டியோ இல்ல ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டோ தெளிவெல்லாம் அந்த டைம்ல அவ்வளவு கிடையாது. ஆனா பாபாவோட அந்த தாதியோட ஃபேஸ் பார்த்தனா வந்து ரொம்ப பிடிக்கும். இப்ப அந்த போட்டோ எடுத்து ஆபீஸ்ல வந்து பின் பண்ணி வந்து வச்சிருப்பேன் எப்பயுமே. எப்ப எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, இல்ல ஆபீஸ்ல ஏதாவது நடக்குது, இல்ல ஏதாவது மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் அந்த பின் பண்ணி வச்சிருக்கக்கூடிய போட்டோ வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்படியே பார்த்துட்டே இருந்தா தாதியோட கண்கள்ல இருந்து ஏதாவது ஒரு கன்வின்சிங்கான ஒரு விஷயம் கிடைக்கும் நமக்கு. அந்த ஐஸ்ல. சோ அந்த கன்வின்சிங்கான அந்த இதுல ஓகே மைண்ட் செட் ஆயிடும். ஏதோ ஒரு டச்சிங் கிடைக்கும். இல்லன்னா மைண்ட் வந்து ஏதோ ஒரு ஆங்கிளோ, ஏதோ ஒரு பாயிண்ட் டச் பண்ணுவாங்க. ஏதோ ஒண்ணு கிடைக்கும். அதனால அந்த தாதியோட போட்டோ வச்சுட்டே இருப்பேன். அப்ப அங்க இருக்கிறவங்களே என்ன பார்த்தா கிண்டல் அடிப்பாங்க. இவங்க தான் உங்க குருவா? இவங்க தான் உங்க குருவா? ஏன்னா பேட்ச் போட்டிருப்போம் இல்லையா? பிரம்மகுமாரிஸ் போறேன்னு தெரியும். இப்ப கோ ஸ்டாஃப் எல்லாம் அப்ப ஒர்க் பண்றவங்கலாம் கிண்டல் பண்ணுவோம். இவங்க தான் உங்க குருவா? அப்படின்ட்டு இருப்பாங்க. பட் நான் பேச மாட்டேன். எனக்கு எனக்கு அப்ப நாலேஜ்லாம் பேசுற அளவுக்கு அவ்ளோ கிளாரிட்டி கிடையாது. கன்னியாவா அப்ப புதுசு புதுசா நியர்லி ஒரு 2 செகண்ட் இயர் நெனைக்கிறேன். நான் பேசிட்டு இருக்கிறது. நான் கியான்ல வந்து 2வது வருஷத்துல. சோ அப்ப நான் பதில்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா ரொம்ப புடிக்கும். அவ்வளவுதான். ஆனா அந்த கண்கள பார்த்தேன்னா, தாதிய பார்த்தனாவே எனக்கு வந்து ஒரு ரொம்ப காமா ஃபீல் பண்ணுவேன். மனசுக்கு ஒரு ரிலாக்ஸிங் கிடைச்சிடும். ஒரு கன்வின்சிங்கான ரிப்ளை கிடைச்சிடும். சோ இந்த மாரி கன்னியால வந்து இருந்தது அப்ப. அப்ப நான் ஹைதராபாத்ல இந்த மாரி வொர்க் பண்ணிட்டு இருந்தப்ப, ஒரு 1 இயர் வந்து வெளியில இருந்து சென்டருக்கு வந்து போயிட்டு இருந்தேன். வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் 1 இயர் கழிச்சு சென்டர்ல தங்கிட்டு, ஆ ஜாபுக்கும் போவேன், சென்டர்லயே தங்கியிருந்தேன். அந்த மாதிரி இருந்தேன் ஒரு 1 இயர். சோ அப்ப அந்த டைம்ல வந்து குல்சார் தாதிஜி அவர்கள் வந்து விசாகப்பட்டினம்க்கு தாதி ஒரு ப்ரோகிராம்க்காக வந்து வராங்க. சோ வயா விசாகப்பட்டினம் போகணும் அப்படின்னா, வியா ஹைதராபாத்ல தான் வந்து ஃப்ளைட் சேஞ்ச் பண்ணி தாதி வந்து விசாகப்பட்டினம்க்கு போணும். இப்ப அந்த ஃப்ளைட் சேஞ்ச்ல நடுவுல கொஞ்சம் கேப் இருந்தது. 45 மினிட்ஸ், 1 ஹவர் மேல அந்த மாரி ஒரு நடுவுல வந்து டைம் கேப் இருந்தது ஃப்ளைட் சேஞ்சுக்கு. அப்ப அந்த கேப் இருந்ததுனால அப்ப ஹைதராபாத்ல ரொம்ப மெம்பர்ஸ் ஒரு 30 டூ 40 மெம்பர்ஸ் தான் நெனைக்கிறேன். தாதிய பார்க்கறதுக்காக ஏர்போர்ட்ல போற மாதிரி ஒரு அன்அஃபிஷியலான ஒரு இன்ஃபர்மேஷன் மெசேஜஸ் வந்து வந்தது. கொஞ்சம் பேர் தாதிய வந்து ஏர்போர்ட்ல போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு. இப்ப நான் சென்ட்ரல்ல அப்ப இருந்து ஜாபுக்கு போயிட்டு இருந்ததுனால, எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்ப சென்ட்ரல்ல சிஸ்டர்ஸோட நான் என்ன பண்ணேன்னா, ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தேன். அதுவரைக்கும் நான் குல்ஜார் தாதிய பக்கத்துல பார்த்தது கிடையாது. தூரத்துல பார்த்திருக்கோம். மதுபன் போறப்ப தூரத்துல தாதிய பார்த்திருக்கோம். பட் பக்கத்துல பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு அவங்க கிட்ட பண்ணதில்ல. சோ அப்ப ஏர்போர்ட்ல போயிருக்கோம். எல்லாருமே அப்படியே லைனா 2 சைட்லயுமே நிக்கிறாங்க. தாதி வருவாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக. சோ விஐபி லான்ச்ல தாதி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேற ஃபிளைட் மாத்தணும். சோ லான்ச் போறதுக்கு முன்னால சரி அங்க வந்திருக்கிற பிகேஸ பார்க்கலாம் அப்படின்னு மட்டும் நிக்கிறாங்க. சோ நான் ஃபர்ஸ்ட்ல கூட நிக்கல ஆக்சுவலா. 2 சைடும் ஃபர்ஸ்ட் ரோ நிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரோக்கு பின்னால செகண்ட் ரோல தான் நான் வந்து பேக்ல தான் நிக்கிறேன். ஏன்னா பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? நம்ம அப்ப கன்னியா தான். நம்ம போய் முன்னால எல்லாம் அந்த மாரிலாம் நிக்க முடியாது. சோ பெரியவங்க எல்லாம் நிக்கிறாங்க. நான் பின்னால தான் நிக்கிறேன் கன்னியாவா. ஆனா தாதி ஜஸ்ட் ஸ்லோவா நடந்து வந்தாங்க. ஒரு வேர்ட் கூட பேசல. அமைதியா நடந்து வந்தாங்க. அவ்ளோ அழகா 2 சைடுல அந்த திருஷ்டி எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு சீன் எனக்கு முன்னால இருக்கு. 2 சைடுல தாதி அப்படியே அந்த கழுத்த மட்டும் டர்ன் பண்ணி அந்த திருஷ்டி குடுத்துட்டே வராங்க.
பக்கத்துல வர 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 யாரும் என்ன போட்டு இழுக்குறாங்க. அது அப்படி ஒரு புல். அது ஒரு கரண்டா இல்ல மேக்னெட்டிக் புல்லா தெரியல இன்னைக்கு வரைக்கும். அப்படியே யாரோ போட்டு இழுக்குறாங்க. அப்படியே கம்ப்ளீட்டா எல்லாமே மறந்து போச்சு. ஏர்போர்ட் சுத்தி இருக்கிறாங்க யாரோ ஒண்ணுமே கான்ஷியஸ் இல்ல. ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறேன். அப்படியே ஏதோ ஒண்ணு இழுத்துட்டே இருக்கு. அப்ப அது சக்தின்னு கூட சொல்ல தெரியல எனக்கு அப்ப. நான் யங் ஏஜ் கன்னியா ஒண்ணுமே ரொம்பலாம் எனக்கு அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல தெரியும். ஆனா அவ்ளோ ஒரு புல் தாதி கிட்ட இருந்து. அது அப்படியே அவ்ளோ இன்பில்ட் ஆயிடுச்சு உள்ளுக்குள்ளார. தாதியோட கண்கள் அன்னைக்கு அந்த பார்த்த திருஷ்டி, அந்த புல்லிங் என்னால சரண்டர் ஆகுறதுக்கு இது கூட ஒரு மெயின் ரீசனாக அமைஞ்சது. இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க தாதி அப்படின்னு. ஏன்னா அவ்ளோ பக்கத்துல தாதிய வந்து அது அப்ப அந்த டைம்ல பார்த்தது. கன்னியாவா இருந்தப்ப. அது மைண்ட்ல ரொம்ப அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு அழியாத ஒரு பதிவாக உள்ளார வந்து ரெக்கார்ட் ஆயிடுச்சு மனசுக்குள்ளார அன்னைக்கு தாதிய பார்த்தது. அதுக்கப்புறமா சரண்டர் ஆயி நம்ம சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சரண்டர் ஆன ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்து காட் அண்ட் ஹிஸ் ஏஞ்சல்ஸ் அப்பதான் வந்து அந்த 1,00,000 பீப்புள் எல்லாம் ஒரு இடத்துல கூடி ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு படிதாதி வந்து மதுபன்ல சொல்லியிருந்தாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் குஜராத்ல பண்ணாங்க. 1,00,000 பீப்புள் யக்ஞத்திலே ஃபர்ஸ்ட் முறையா வந்து 1,00,000 பீப்புள ஒரு இடத்துல கூடி ஆஹ் ப்ரோக்ராம் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றாங்க. அவ்வளவு பேருக்கு மாசா வந்து பாபாவோட செய்தியை கொடுக்கணும் அப்படின்னு. சோ அப்ப ஃபர்ஸ்ட் குஜராத்ல பண்ணாங்க. 2வது பாம்பே, 3rd சென்னையில பண்ணாங்க. சோ அப்பதான் நான் சரண்டர் ஆயிருக்கிற டைம் அது. சரண்டர் ஆகி ஒரு 1 இயர் அந்த மாதிரி ரொம்ப நியர் ஃபர்ஸ்ட் அது ஏர்லி டேஸ். அப்ப சென்னையில ப்ரோக்ராம் வந்து காட் அண்ட் இஸ் ஏஞ்சல்ஸ். அப்ப ரோசி வெஞ்சி இருந்தாங்க. அப்ப திருமூர்த்தி தாதிகளும் இந்த ப்ரோக்ராம்காக வந்திருந்தாங்க அண்ணா நகர் சாந்தி தாம்ல. அப்ப சரண்டர்னால நம்மளும் அங்கதான் இருந்தோம். அன்னைக்கு ப்ரோக்ராம் நடந்தது. அது ஒரு பீச் ஓரத்துல தான் இந்த கிரவுண்ட்ல நடந்தது. நியர்லி 1.5-2 லட்சம் பேர் வந்தாங்க. நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சிச்சு. நைட்டு தாதிஸ் எல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே அன்னைக்கு நைட்டு 3 தாதிகளுமே சேர்ந்து நீங்க எல்லாருமே என்னைக்குமே ஒற்றுமையா இருக்கணும். சசி பேனும் இருந்தாங்க அந்த டைம்ல. லட்சு தாதி, சசி பேன் இவங்க எல்லாம் இருந்தாங்க. ரோசி பேன்ஜி. நாங்களும் அந்த டைம்ல வந்து அன்னைக்கு வந்து சர்விங் முடிச்சுட்டு அந்த டைம்ல இருக்கிறோம் நாங்க அந்த இடத்துல. எல்லாரையும் கூப்பிட்டு தாதீஸ் வந்து 3 தாதீஸுமே இருந்தாங்க. எல்லாரையுமே கூப்பிட்டு எல்லாருடைய கையை ஒருத்தரோட கையை பிடிச்சிட்டு எல்லாரையும் இப்படி கையை தூக்க வச்சுட்டு சன்ஸ்கார ஒற்றுமை எல்லாரும் ஒன்னாதான் இருப்போம், ஒன்னாதான் செய்வோம், எல்லா காரியங்களும் ஒன்னாதான் இருப்போம் அப்படின்னு யூனிட்டி இஸ் கிரேட், யூனிட்டி தான் பவர் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில இங்க எல்லாரையுமே இன்னைக்கு நைட்டு வந்து பண்ண வச்சாங்க. அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு நிகழ்வு மைண்ட்ல வந்து இருக்கு. தாதிகள் வந்து நம்மள வந்து செய்ய வச்சது அன்னைக்கு நைட்டு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மீட்டிங்ஸ்க்காக தாதிஜி அதுக்கப்புறமா வந்தாங்க சென்னைக்கு. ஒரு 2-3 விஷயங்களுக்காக இன்டர்னல் சில விஷயங்களுக்காக தாதி ஒரு தடவை குல்சா தாதிஜி அவர்கள் சென்னைக்கு வந்திருந்தாங்க. ஆம், சென்னைக்கு வந்திருந்தப்ப எனக்கு சரண்டர் ஆகி அப்ப வந்து கரெக்டா 5 இயர்ஸ் ஆகுது. 5 வருஷம் சரண்டர் ஆகி அப்பதான் சில்வர் பேட்ச் கூட கிடைக்கல. 5 இயர்ஸ் அப்பதான் சரண்டர் ஆகி. அப்ப தாதி வந்திருந்தாங்க. அப்ப சில விஷயங்களுக்காக தாதிஜி குரூப்பா வந்து டெடிகேட்டட் பீப்புள் சரண்டர்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்ப நம்ம நினைச்சோம் தாதி நம்ம எல்லாரையும் கூட மீட் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா அது என்ன பண்ணாங்க நேச்சுரலா ஏதாவது விஷயங்கள் வரப்ப பெரியவங்க கிட்ட தான் பேசுவாங்க இல்லையா? ரொம்ப சின்ன சின்ன குழந்தைகள் கிட்ட பேச மாட்டாங்கல்ல சரண்டர்ஸ்லயும். பட் அந்த நாலேஜ் எல்லாம் அப்ப இல்ல பாருங்க. எவ்வளவு குழந்தையா நான் இருந்திருக்கிறேன் அப்படின்னு. ஆஹ் அத மீட் பண்ணவங்க பாத்தீங்கன்னா 6 இயர்ஸ் அண்ட் அபோவ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கெஸ்ட் ரூம் சொன்னாலே தாதி எப்பயும் தங்குவாங்க. 6 வருஷத்துல இருந்து 10 வருஷம், 10ல இருந்து 15, 15க்கு மேல இப்படி 3-4 குரூப்பா சரண்டர் பிரதர்ஸையும் மீட் பண்ணாங்க, சரண்டர் சிஸ்டர்ஸையும் மீட் பண்ணாங்க. இப்ப என்னால இதை டைஜஸ்டே பண்ண முடியல. தாதி நம்ம மீட் பண்ண எப்படி நம்ம மட்டும் விட்டுட்டோம்? என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு? ஒண்ணுமே இல்ல. நான் 5 வருஷம் ஆயிடுச்சு. 6 வருஷத்துல இருந்து தாதி மீட் பண்ணேன். புரிஞ்சுக்கிட்டேன் தாதி கிட்ட. இன்னைக்கு நினைச்சா எப்படி இருந்தேன்னு எனக்கே வந்து சிரிப்பா வருது. பட் எர்லியர் சைல்ட்ஹுட் டேஸ் பாபாவுடைய குழந்தைய டெடிகேட் ஆயிட்டு கூட எப்படி இருந்திருக்கேன்னு நினைச்சு பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு இன்னைக்கு. எவ்வளவு குழந்தைத்தனமா நான் இருந்திருப்பேன் பாருங்க. கோச்சுக்கிட்டு மீட்டிங் எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் டோலி கொடுக்குறேன்னு தாதி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டப்ப யாரெல்லாம் போலியோ எல்லாருமே போய் தாதி கிட்ட டோலி வாங்கிட்டு வந்தாங்க. நான் 3rd ஃப்ளோர்ல இருந்துட்டு கீழே இறங்கவே இல்லை. போவும் இல்ல, தாதி கையில டோலி வாங்கல. யார் யாரும் வந்து கன்வின்ஸ் பண்றாங்க. நமக்கு அந்த அளவுக்கு தெரியல அப்ப. தாதி இவ்ளோ ஹையஸ்ட், இவ்ளோ நம்ம ரெஸ்பெக்ட் அந்த அந்த அளவுக்கு எல்லாம் தெரியல. அப்படியே இருக்கிறோம் பாபா கிட்ட, பாபான்னு இருக்கிறோம். அதெல்லாம் மைண்ட்ல இருக்குது ஓகே. ஆனா வந்து அந்த அந்த சன்ஸ்கார் இருக்குல்லயே ஓல்டு சன்ஸ்கார் பாபா சொல்றது. அப்ப அந்த கோவத்துல தாதி கிட்ட கோச்சுக்கிட்டு, தாதி நம்மள மீட்டிங்ல கூப்பிடல. தாதி கிட்டயே கோச்சுக்கிட்டு போவே இல்ல. டோலி வாங்க எல்லா பெரியவங்கலாம் வந்து என்ன கன்வின்ஸ் பண்றாங்க. நான் போவே இல்ல. தாதி என்ன பண்ணுவாங்க நேச்சுரலி வந்தவங்களுக்கு எல்லாம் டோலி குடுத்தாங்க. கிளம்பி போயிட்டாங்க.
ஸோ இது நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு. ஒரு அதுக்கு நெக்ஸ்ட் மந்த்தும் 1 மந்த் லேட்டரோ சென்னையில இருந்து பிசினஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் விங்குக்கான நமக்கு தெரியும் இல்லையா, கேன்சர்வர்ல ஃபாரினர் 6 மந்த்ஸ் தாங்கன்னா 6 மந்த்ஸ் கான்ஃபரன்சஸ் நடக்கும், மீடியா விங்ஸோட டிஃப்ரெண்ட் விங்ஸோட கான்ஃபரன்சஸ். அப்ப கேன்சர்வர்ல வந்து இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு நெக்ஸ்ட் மந்தேவா ஒரு 1 மந்த் கழிச்சா தெரியல, பிசினஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் விங்கான ஒரு கான்ஃபரன்ஸ் அங்க நடக்குது. அந்த கான்ஃபரன்ஸ்ல ஒரு கொஞ்சம் பார்ட்டிசிபென்ட்ஸ் சென்னையில இருந்து கூட்டிட்டு நான் கேன்சர்வருக்கு வந்தேன், கைடா வந்திருந்தேன். அப்ப நமக்கு தெரியும் பிசினஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் விங்கோட சேர் பர்சனா குல்சாத் அதிஜி தான் இருக்காங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு, அது டோலி வாங்கல, இதெல்லாம் அப்படியே முடிஞ்சு போச்சு அதோட. அதுக்கப்புறம் என்னோட மைண்ட்லயும் எதுவும் வரல, அப்புறம் நார்மல் ரொட்டீன் போயிடுச்சு. அங்க நான் பாட்டுக்க நானும் கான்ஃபரன்ஸ்க்கு போயிட்டேன். கான்ஃபரன்ஸ் போனதுக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா, கான்ஃபரன்ஸ்ல சில பேர் வந்து கெஸ்ட் வந்து தாதியை தனியா மீட் பண்ணோம்னாங்க. ஸோ நீலு பேன்ட்ட போனோம், பெர்மிஷன் கேட்டோம். அவங்க இத்தனை மணிக்கு வா அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அவங்க ஆஃப்டர்நூன் டைம் ஆஃப்டர் லஞ்ச் வர சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு பிஃபோர் லஞ்ச் ஆக்சுவலா கேன்சர்வர்ல குல்சாத் அதியோட கிளாஸ், பிசினஸ் விங் கான்ஃபரன்ஸ், நான் பிகே விஐபிஸ்காரன். இப்ப நேச்சுரலி நான் குரூப் கூட்டிட்டு போனதுனால நான் டிரான்ஸ்லேஷன்ல இருந்தேன் மேல. தாதியோட கிளாஸ்ல அது எனக்கு பாயிண்ட்ஸ் எனக்கு இன்னைக்கு கூட ஞாபகம் இல்ல. தாதி கிளாஸ் பேச 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 அந்த ஒரு வைப்ரேஷன்ஸ் அந்த இடத்துல, நான் மேல கேன்சர்வர்ல மேல இருந்து டிரான்ஸ்லேஷன் தமிழ பண்ணிட்டே இருக்கேன். தாதி இது கேட்டுட்டு ஹெட்போன்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே கண்ணுல இருந்து தண்ணி கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டுது எனக்கு. நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம், தாதி கிட்ட போய் கோச்சுக்கிட்டோம், நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு கண்ணுல தண்ணியா வருது. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா டிரான்ஸ்லேட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் தாதி பேசுறத. ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு அன்னைக்கு அந்த கிளாஸ். அது முடிஞ்ச உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, நம்ம இப்படி பண்ணிட்டோம், நமக்கு இப்படி ஆகுது. பயங்கரமான வைப்ரேஷன்ஸ் அது. அதுக்கப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு தாதியை மீட் பண்றதுக்காக போனோம். சில பேர் பெர்மிஷன் வாங்காம வந்திருந்தாங்க. நீலுபென் கீழே தாதி காட்டேஜ்ல, கேன்சர் பாபா ரூம்க்கு எதிரில தாதி காட்டேஜ்ல பார்த்துட்டு, இல்ல நீங்க எல்லாம் வரக்கூடாது, ஓகே நீ பெர்மிஷன் ஆல்ரெடி கேட்டல, சரி நீ மேல போ, மேல தாதி மேல ரூம்ல இருக்கிறாங்க, நீ மேல போ அப்படின்ட்டாங்க கூட்டிட்டு. பை சான்ஸ் அன்னைக்கு நீலுபேனோ இல்ல வேற யாருமே தாதி கூட இல்ல, தாதி மேல இருக்காங்க, நீ கூட்டிட்டு போ பார்ட்டிசிபென்ட்ஸ்ட்டாங்க நீலுபேன். நான் மேல ஃபர்ஸ்ட் தாதி காட்டேஜ்ல மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தாதி உட்காந்து இருக்காங்க. டோலி என்ன பண்ணிட்டாங்க, என் கையில கொடுத்துட்டு நீ கொடுக்க வச்சிரு தாதி கையிலன்னு என் கையிலே கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப தாதியை மீட் பண்ண வச்சோம். அந்த கெஸ்ட் எல்லாம் பார்த்தாங்க, தாதிட்ட பேசினாங்க. தாதி ஃபைனலி அவங்களுக்கு எல்லாம் டோலி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு என் கையில டோலி கொடுக்க வந்தாங்க. நான் சொன்னேன், தாதி 1 மினிட் தாதி பேசணும் அப்படின்னு. ஓகே ஓகே சொல்லு, அப்புறம் இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்களா வெளியில போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் குல்சாத் தாதிட்ட நான் சொன்னேன், தாதி நீங்க சென்னைக்கு வந்திருந்தீங்கல்ல, உங்க கையில டோலி வாங்காத கோச்சிக்கிட்ட பொண்ணு நான் தான், வேற யாரும் இல்ல. எனக்கு தெரியல தாதி, ரொம்ப சாரி. அந்த கோச்சிக்கொள்ளக்கூடிய ஒரு சன்ஸ்கார் இருக்கு, எனக்கு வந்து மீட் பண்ணல அப்படிங்கிற ஒரு ஏக்கம், அந்த ஒரு இதுல எனக்கு என்ன பண்ணோனே தெரியல, ரொம்ப ரொம்ப சாரி தாதி அப்படின்னு தாதிட்ட போய் பர்சனலா சாரி கேட்டேன். ஒரே வேர்டு தான் தாதி சொன்னாங்க, பீத்தி சோ பீத்தி, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நீ முடிஞ்சு போச்சு விட்டுடு, இனிமேட்டு அந்த மாதிரி யார்கிட்டயுமே கோச்சிக்க கூடாது என்ன அப்படின்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு என் கையில டோலி கொடுத்துட்டு இப்படி அப்படியே தட்டி கொடுத்துட்டு, சதா குஷ்ரன், சதா சந்தோஷமா இருக்கணும் என்ன, சரியா, எப்பயுமே ஹாப்பியா இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் தட்டி கொடுத்துட்டு அனுப்பிட்டாங்க தாதி. அது அப்படியே அது லைஃப்ல எப்பயுமே வந்து மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட்ஸ். ஏன்னா நம்ம தாதிட்ட போனோம், சாரி கேட்கணும், இதெல்லாம் நினைக்கவே இல்லை. அந்த வைப்ரேஷன்ஸ் இந்த கிளாஸ்ல அது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை தாதி கிட்டே கூட்டிட்டு போய் இந்த மாதிரி கேட்கவும் வச்சது அது. இது தாதி கூட எனக்கு அது ஒரு பர்சனலான அந்த ஒரு விஷயம் இது. அதுக்கப்புறமா ரோசி பெஞ்சியோட அவங்க ஷரீரை விட்டதுக்கு அப்புறமா குல்சாத் தாதிஜி அந்த 13th day போக் அந்த டைம்க்கு தாதி வந்திருந்தாங்க இங்க. நினைவார்த்தமா ஏதாவது எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அப்ப யாராவது ஷரீரை விட்டாங்கன்னா அவங்களுடைய நினைவார்த்தமா ஏதாவது சாரீஸோ இல்ல ஏதாவது சில திங்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா. சோ அப்ப குல்சாத் தாதி தான் இங்க சரண்டர்ஸ்க்கு எல்லாம் சேரீஸ் ரோசி பெஞ்சியோட நினைவார்த்தமா கொடுக்குறாங்க. கொடுக்கறப்ப இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு, தாதி அது குடுக்கறப்ப எனக்குன்னு மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இங்க இருந்தவங்களுக்கு ஞாபகம், இங்க இருக்கக்கூடிய சரண்டர்ஸ்க்கு அது நிறைய பேருக்கு இருக்கு, எனக்கும் அது ஞாபகம் இருக்கு. அந்த சாரி குடுக்கறப்ப தாதி ஒவ்வொருத்தருடைய கையில இப்படி கைய வச்சு அப்படியே கைய புடிச்சு இப்படி இப்படி அழுத்தி, நான் இருக்கேன் உங்க கூட, பயப்படாதீங்க, நாங்க இருக்கிறோம் அப்படின்னு இப்படி பண்ணி, இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் இப்படி பண்ணி கொடுத்தது. ஃபியூ செகண்ட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் ரெக்கார்டிங் உள்ள இம்ப்ரிண்ட் இருக்கு.
நம்ம எல்லாரும் இருக்கிறாங்க. ஏன்னா ரோசி பெஞ்சே தான் எல்லாமே பாத்துக்கிட்டாங்க. திடீர்னு அவங்க இல்ல. நெக்ஸ்ட் யாரு என்ன ஒண்ணுமே தெரியல. அந்த மாதிரி ஸ்டேஜ் அது. So, தாதி வந்து இருக்கோம், நாங்க இருக்கோம், தைரியமா இருங்க, பாபா இருக்காரு அப்படின்னு அந்த கையை வச்சதுல வந்து அவ்வளோ ஒரு பவர், அவ்வளோ ஒரு தைரியத்தை வந்து தாதி நமக்கு வந்து அன்னைக்கு வந்து கொடுத்துட்டு வந்து போனாங்க. அப்புறம் தாதி வந்து பிளாட்டினம் ஜூப்ளி செலிப்ரேஷன்ஸ்க்கு சென்னையில வந்திருந்தாங்க. அப்ப தாதி கிட்ட ரொம்ப க்ளோஸ்ல நான் வரல, தூரத்துல இருந்து மட்டும் தாதியை பார்த்தேன். ஒன்ஸ் ஏன்னா அப்ப தாதி சாந்திதாம்ல தங்கல, வெளியில தங்கியிருந்தாங்க அந்த டைம்ல. பட் ஒரு ஜஸ்ட் வந்துட்டு போனாங்க சாந்திதாமுக்கு. இப்ப தாதி வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் பாக்குறப்ப, அதுக்கு முன்னால நான் இவ்வளவு டைம் தாதியை பார்த்ததுக்கும் அந்த டைம் நான் பாக்கிறதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணேன். நான் ரொம்ப பவர்ஃபுல்லா ஃபீல் பண்ணேன். ரெண்டாவது, தாதி அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கூட உட்கார்ந்து எல்லாம் தாதி சாப்பிடல, தனியா தான் சாப்பிட்டாங்க. யார் கூடயுமே வந்து அதாவது அந்த சாப்பிடுற இடமே வந்து பாத்தீங்கன்னா தனியா தாதி டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் தூரத்துல இருந்து பார்த்தேன் தாதிய. அவ்வளோ ஒரு டெட் சைலன்ஸ் அந்த இடத்துல. இந்த ஹால்ல யாரும் இல்ல. யாரும் இல்லாம சைலன்ஸ் இருக்கிறது வேற, அந்த வைப்ரேஷனோட சைலன்ஸ் வேற இல்லையா? அந்த ஒரு டெட் சைலன்ஸ் நம்ம அந்த இடத்துல ஃபீல் பண்ண முடிஞ்சது. அவ்வளோ ஒரு வைப்ரேஷன்ஸ். அந்த வைப்ரேஷன்ஸ் ஒரு சின்ன கட்டோரால ஒரு ஸ்பூன்ல வச்சு இப்படி அப்படியே மெதுவா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். ஸ்லோவா பாபாவுடைய நினைவுல சாப்பிடுறாங்க. அந்த வைப்ரேஷன்ஸ் அவ்வளோ நல்லா இருந்தது. அதை நம்ம நேர்ல பார்த்து ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு தாதி கிட்ட இருந்து நமக்கு வந்து கிடைச்சது. மற்றபடி மதுபன் போறப்ப பலமுறை தாதியை வந்து தூரத்துல இருந்து பார்த்திருக்கோம், பக்கத்துலயும் பார்த்திருக்கோம். பட் பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் தாதி கூட இருந்தது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து தாதி கிட்ட அனுபவம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இன்னைக்கு வரைக்கும் கூட தாதி அப்படின்னு நினைச்சோம்னா நமக்கு ஒரு ஸ்பெஷல் திங் இருக்கு, ஒரு ஸ்பெஷல் அட்ராக்ஷன்ஸ் இருக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் குல்சா தாதிட்ட. ஏன்னா எனக்கு எப்பயுமே உங்க ஃபேஸ் பார்த்தா பார்த்துட்டே இருக்கணும்னு தான் தோணும், எதுவுமே தோணாது. பார்க்கணும், ஜஸ்ட் தாதியை பார்த்தனா போதும், வேற ஒண்ணுமே வேணாம் அப்படின்னு வந்து தோணும். திருஷ்டி வாங்கிட்டா போதும், எதுவும் வேணாம் அப்படின்னு வந்து ஃபீல் ஆகும். இப்பெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் பாபாவோட மிலனுக்கு முன்னால நாள், நாளைக்கு பாபா மீட்னா இன்னைக்கு ஈவினிங் வந்து 6 o'clock அந்த மாதிரி குல்சா தாதியோட கிளாஸ் இருக்கும். நம்ம டைமண்ட் ஹால்ல அடிச்சு புடிச்சிட்டு முன்னால போய் தாதியோட திருஷ்டி வாங்கினோடனே போய் வந்து உட்காருவோம். அதே மாதிரி பட்டீஸ் எல்லாம் அந்த காலத்துல வந்து பண்றப்ப டீச்சர்ஸ் பட்டியில குல்சா தாதி வந்து ஈவினிங்ல யோகாக்கு முன்னால அந்த கிளாஸ் வந்து ஈவினிங் யோகா பண்றதுக்கு 1 hour யோகாக்கு முன்னால டெய்லி ஈவினிங் கிளாஸ் ஒண்ணு இருக்கும். அந்த கிளாஸ் வந்து குல்சா தாதிஜி வந்து பண்ண வைப்பாங்க. இந்த மாதிரி தாதி நிறைய பால்னா அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒன்லி திங், இப்ப தாதி கொடுத்துருக்கக்கூடிய அவ்வளோ பாலனைக்காக உங்களுக்கு ரிட்டர்ன் நம்ம வந்து கொடுக்கணும். இன்னைக்கு வரைக்கும் தாதி அவ்வியக்த வத்தன்ல ஒன்லி சோல் பிரம்ம பாப் சமான்ல வத்தன்ல இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ தாதிட்ட நம்ம பேசணும்னாலும் நம்ம வத்தன்ல போய் தாதியை எமர்ஜ் பண்ணி நம்ம பேசினாலும் நமக்கு தாதி கிட்ட இருந்து ரிப்ளை, கைடன்ஸும் நமக்கு டச்சிங்ஸும் தாதி கிட்ட இருந்தும் கிடைக்குது இன்னைக்கு வரைக்கும். ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட தாதி நினைவு நாள்ல ஷேர் பண்ணணும்னு நினைச்சது. நேரம் பொறுமையா கேட்டீங்க, ரொம்ப தேங்க்யூ. உங்ககிட்ட ஷேர் பண்ண தாதியோட விஷயங்கள், அவங்களுடைய சன்ஸ்மரன்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய கூட இருந்த விஷயங்கள் உங்ககிட்ட பேச பேச எனக்கே அப்படியே ஃபுல்லா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஸோ தேங்க்யூ, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக. தேங்க்ஸ். தேங்க்யூ சிஸ்டர். ஷார்ட் நோட்டீஸில் வந்து இவ்வளோ அருமையாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு. உங்களை வெல்கம் பண்ண முடியல, ஆனால் கேட்டுட்டு இருந்தேன். எல்லாருக்குமே கர்ம கணக்கில் இருக்கிறபடியா. நன்றி சிஸ்டர். ஓம் சாந்தி. இன்றைய ஒரு விசேஷமான நாள்ல விசேஷ அனுபவங்களை அடையணுங்கிற நோக்கத்துல நான் உட்கார்ந்துருக்கேன். நான் இந்த உடலின் இரு புருவங்களுக்கு நடுவுல ஒரு சிறிய நட்சத்திரமாக
ஒளி வீசிக் கொண்டிருக்கிறேன். நான் என்னை ஒரு அழகான நட்சத்திரமாக பார்க்கின்றேன். நான் ஆத்மா எவ்வளவு அழகாக ஒளி வீசிட்டு இருக்கேன். நெற்றியில் அமர்ந்து இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வைக்கிறேன். இருந்தாலும் இந்த உடல் வேறு, ஆத்மாவாகிய நான் வேறு. நான் ஆத்மா உருவ மத்தியிலிருந்து மெது மெதுவாக எனது மேல் நோக்கிய பயணத்தை ஆரம்பிக்கின்றேன். சிறிய ஒளி புள்ளியாக சுதந்திரமாக மேக கூட்டங்களை தாண்டி சூக்ஷ்ம வதனத்தையும் தாண்டி எனது உண்மையான வீட்டிற்கு செல்கின்றேன். மனக்கண்கள்ல பரந்தாமத்தை நான் தெளிவாக பார்த்துட்டு இருக்கேன். செம்பொன் நிறமான அமைதியின் அதிர்வலைகள் நிறைந்திருக்கக்கூடிய இடம். ஆத்மாவாகிய என்னுடைய இனிமையான அமைதியான வீடு. நான் சிறிய புள்ளியாக என்னுடைய உண்மையான வீட்டுல பிரவேசமாகிறேன். என்ன போன்ற அநேக ஆத்ம நட்சத்திரங்கள் ஆங்காங்கே ஜொலிச்சிட்டு இருக்கிறத பாக்குறேன். இந்த ஆத்மாக்களையும் தாண்டி அழகான ஒளியாக ஆத்ம உலகத்தினுடைய உயர்ந்த நிலைக்கு வரேன். அன்பான தந்தை சிவ் பாபா ஜோதி ஸ்வரூபமானவர் ஜோதிக்கு முன்னால ஆத்ம ஜோதியாக ஒளி வீசிட்டு இருக்கு. இந்த சீன் கிளியரா பாக்குறேன். செம்பொன் நிறமான உலகம். சிவபாபா மகா ஜோதியாக ஒளி வீசுறார். அவருக்கு முன்னால நான் ஆத்ம ஜோதி ஒளி புள்ளியாக இருக்கேன். சிவபாபாட்ட இருந்து வெளிப்படக்கூடிய செம்பொன் நிறமான சக்தியின் அதிர்வலைகள், ஒளி கிரணங்கள் இந்த உலகம் முழுக்க நாலா சைட்லயுமே பரவிட்டே இருக்கு. பாபாவுடைய அந்த செம்பொன் நிறமான ஒளி
the light and might rays ஆத்ம ஜோதியாகிய என் மீதும் வந்து விழுந்துட்டே இருக்கு. பரமாத்ம சக்திகள் எனக்குள்ளார என்டர் ஆயிட்டே இருக்கிறத ஃபீல் பண்றேன். அவனுடைய சுயநலமில்லாத அன்பு, அந்த அமைதி, தூய்மை, சக்தி எல்லாமே ஒளி கிரணங்களாக எனக்குள்ளார உள்வாங்கிட்டே இருக்கேன். நான் நிராகார தந்தையின் குழந்தை, நிராகாரி ஆத்மா, சர்வ சக்திவானுடைய குழந்தை, மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆத்மா, உடைய லைட் அண்ட் மைட் ரேஸ் கம்ப்ளீட்டா ஃபுல்ஃபில் ஆயிடும். Just a half second, half a minute, சைலன்ஸ்ல அப்படியே இருக்கலாம். அமைதியான உணர்வுகளோடு ஒளி புள்ளியாக பரந்தாமத்துல இருந்து கீழே இறங்குறேன். சாக்கார உலகத்துல இந்த சாக்கார உடலின் இரு புருவங்களுக்கு நடுவுல வந்து ஒளி புள்ளியாக அமர்ந்துடுறேன். நான் சக்திசாலியான ஆத்மா, அழிவற்ற ஆத்மா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. தூய்மைக்கு கண்கள் இருந்தால் அவை இவையாகத்தான் இருக்கும். குற்றமற்ற தன்மைக்கு ஒரு புன்னகை இருந்தால் அது இதுவாகத்தான் இருக்கும். ஞானம் பேசுமேயானால் இந்த சொற்களாகத்தான் இருக்கும். பணிவுத்தன்மை தன்னை வெளிப்படுத்துமேயானால் இதுவே அந்த வழி. ஆன்மீகம் ஒரு ஆளுமையாக சித்தரிக்கப்பட்டால் இதுவே அந்த ஆளுமை. ராஜயோகினி தாதி ஹிருதயமோகினி. தாதி ஹிருதயமோகினி அன்புடன் தாதி குல்சார் என்று அறியப்பட்டார். அவரது பெயர் அவரது ஆளுமையை பிரதிபலித்தது. ஆன்மீக மனம் வீசும் தெய்வீக மலர் தோட்டம். தாதி
உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனிதநேய தலைவர், ஆன்மீக குரு மற்றும் அமைதிக்கான தூதுவர். ராஜயோகத்திற்காக தனது 85 வருட வாழ்க்கையை தீவிர முயற்சிக்காக அர்ப்பணித்தார். தாதி குல்சார் தனது 9வது வயதில் இறைவனை அடையாளம் கண்டு கொண்டதுடன் அவரது உலகமாற்ற பணியையும் அவரது ஊடகமான பிரம்ம பாபாவிடமிருந்து அறிந்து கொண்டார். அவர் 14 வருடங்கள் தீவிர ஆன்மீக பயிற்சிக்கு உட்படுத்தப்பட்டார். அவை ஆத்ம உணர்வு பயிற்சி, இயற்கை முறையில் வாழ்தல், உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை சிவனுடன் ஒரு ஆழமான தனிப்பட்ட தொடர்பை உருவாக்குதல். அதன்பின் பிரம்ம பாபா தேசம் முழுவதும் தியான மையங்களை திறக்குமாறு கூறினார். கள்ளம் கபடமற்ற தைரியமான வெகுளித்தனமான கலவை தாதி, நான் கடவுளின் ஒரு கருவி என்ற ஒரே பாதுகாப்புடன் இளம் பெண்ணாக இந்தியா முழுவதும் பயணம் செய்தார். அந்த நம்பிக்கையை பரிபூரண தெளிவுடன் வெளிப்படை தன்மையுடனும் அவரது ஆளுமையை உருவாக்கியது. எங்களில் பலர் கொண்டிருக்கும் முகமூடிகளோ பாதுகாப்பு பொறிமுறைகளையோ அவர் கொண்டிருக்கவில்லை. ஆயிரத்தி 1969 பிரம்ம பாபா தன் பரிபூரண நிலையை அடைந்ததும் தாதி குல்சார் சுயம் பகவானால் தனது ஊடகமாக தேர்வு செய்யப்பட்டார். அவரது தூய்மையான தெளிவான புத்தி மற்றும் தூய உணர்வு மில்லியன் கணக்கானோரை கண்களால் பார்க்க முடியாத அன்பின் ஞானத்தின் கடவுளை அறிந்து கொள்ள அனுமதித்தது. அவரே ஆத்மாக்களை கலியுக சம்ஸ்காரங்களிலிருந்து சத்யுக சம்ஸ்காரங்களை உடையவர்களாக மாற்ற இவரை உபயோகப்படுத்தியது. அவரது தெய்வீக குணங்கள், தொலைநோக்கு பார்வை மற்றும் பணிவு மில்லியன் கணக்கானோரை எளிமையான, அமைதியான ஆன்மீக வாழ்க்கையை வாழத் தூண்டியது. தாதி குல்சார் சம்பூர்ணமான உலகை உருவாக்குவதற்கான மனித ஆற்றல் மீது எப்போதும் ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருந்தார். அவரது இளமை காலத்திலிருந்தே தெய்வீக திருஷ்டியின் மூலம் தொழில்நுட்பம், சமூகவியல், பொருளாதாரம், அரசியல் அமைப்பு போன்ற அனைத்தும் இன்மையான மனித விழுமியங்களுடன் சீரமைக்கப்பட்ட ஒற்றுமை, அமைதி மற்றும் செழிப்பு நிலவும் எமது புதிய உலகத்தினை பார்த்தார். இதுவே எமது எதிர்காலம் என்ற நம்பிக்கை அவரை உலகின் அனைத்து கண்டங்களுக்கும் கொண்டு சேர்த்தது.
முழுமையான, ஒற்றுமையான மற்றும் ஆனந்தமான உலகம். இதை நாம் பலமுறை செவியுற்றிருக்கிறோம். அட்லாண்டிஸ், ஸ்வர்க்கம், ஈடன், கார்டன் ஆஃப் அல்லாஹ். இந்த பூந்தோட்டத்திற்கு ஒரு உருவம் இருந்தால் அது தாதி குல்சாரை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? காபன் மடுவாக இருக்கும் எந்த ஒரு தோட்டத்தை போலவும் தாதி குல்சார் அந்த பாத்திரத்தை நன்கு நிறைவேற்றினார். இவர் ஒருவர் மனதில் எந்த ஒரு குழப்பம், சந்தேகம், பிரச்சனை இருந்தாலும் அந்த காபன் துகள்கள் தாதியின் முன்னால் ஒரு கணத்தில் வைரங்களாக மாறிவிடும். தாதி ஹிருதய மோகினி சிஷ்யர்கள் இல்லாத ஒரு ஆன்மீக தலைவர். அவரது தூண்டுதல்களும் அதிர்வலைகளும் தலைவர்களை மட்டுமே உருவாக்கியது. அன்பு மற்றும் சக்தியின் எதிரில் இருப்பது ஒரு தூண்டுகோல் மட்டுமல்ல, அது நம்மை விழித்தெழச் செய்கிறது. ஒரு புது வாழ்க்கை முறைக்கு, சிந்தனை முறைக்கு. ஒவ்வொரு எண்ணத்திலும், சொல்லிலும், செயலிலும் அமைதி, அன்பு, ஒற்றுமை மற்றும் கருணையின் வாழ்க்கை முறை. தாதி ஹிருதய மோகினி அனைவரையும் இறைவனுடன் இணைத்த தேவதை.